may I invite our first speaker for the day, Dr. S. Karunanidhi, to talk on psychological aspects for indecisiveness about vaccination. He has initiated and successfully signed off many projects in collaboration with the BPR&D, UGC, present Department of Tamil Nadu and Corporation of Chennai, and has also been associated with the Family Court of Chennai. After a full-fledged 38 years of service to the psychology fraternity, he is at present the emeritus professor at his home department, that is the Department of Psychology, University of Madras. First of all, I would like to congratulate Department of Psychology, University of Madras, and the Department of Visual Communication, especially Dr. Irudhaya Raj, as taking initiative to conduct this webinar. Actually, I want to say that எண்ணங்களை பொறுத்தே சொற்கள் அமைகின்றன. எண்ணமும் சொல்லும் ஒன்றுபடும் போது செயல்களும் உயர்ந்தவையாக அமைகின்றன. இதற்கு ஏற்ப, அதாவது நீங்கள் நல்ல எண்ணங்களை பொறுத்தே சொற்கள் அமைகின்றன. எண்ணமும் சொல்லும் ஒன்றுபடும் போது செயல்கள் உயர்ந்தவையாக இருக்கின்றன. நாங்கள் இந்த கண்டுபிடித்த ஆன்லைன் சர்வேலிருந்து அவர் பேப்பர்ல படிச்சுட்டு பார்த்த உடனடியா இந்த உண்மையான தகவல்களை மக்களுக்கு மேலும் பரப்ப வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு டாக்டர் சசிகலாவிடம் இந்த எண்ணத்தை வைத்து அணுகினார். உடனே டாக்டர் சசிகலா அவர்களும் என்னை அணுகினார்கள். உடனே என்ன சொன்னார், நல்ல ஐடியா, வெரி குட் ஐடியா. இந்த மாதிரி பெரும்பாலும் இனிஷியேட் பண்ண மாட்டாங்க. ஒரு புது ஐடியாவை, கருத்தை மக்கள் ஆதரித்து அதை மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்று நினைப்பதில்லை அப்படின்னு சொன்ன உடனே immediately agreed. That is how this webinar has been come as a true, as a practical knowledge which is required for in the present population. So I really congratulate Dr. Irudhaya Raj, head of the Department of Visual Communication, and Dr. Sasikala, Assistant Professor, Department of Psychology, and Dr. T. Lavanya, head of the department, for support of the seminar, and also the present day speakers, Mr. R.K. Radhakrishnan, Associate Editor, Frontline, and Dr. Anna, my own our PhD student in the Department of Psychology, University of Madras, and presently is head of the Department of Home Science, and Dr. Pungali. She is also supposed to be our distinguished alumni. Presently, she is a senior consultant at VHS. So I really welcome all these people. And today this webinar become true. It is because of all these people come together. They agreed that let us do something for our society. அதாவது நம்ம சமுதாயத்துக்கு இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த மாதிரி ஒரு நல்ல செயலை நம்மளால் முடிந்தவரை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இதை ஏற்பாடு செய்துள்ளார்கள். அதனால் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வெபினாரில் சேர்ந்துள்ள அனைத்து மாணவர்களுக்கும், இளைஞர்களுக்கும், என்னுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆக இந்த சேர்ந்துள்ள அனைவருக்கும் இந்த வெபினார் உண்மையிலேயே மிகவும் உபயோகமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த சோதனை காலத்தில் சோதனைகளை எதிர்த்து துன்பங்களை விரட்டுவதில் தான் வாழ்க்கையின் சாதனை இருக்கிறது என்பதை இன்றைய இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சோதனைகளை கடந்து வருவதுதான் சாதனை. அதனால் இந்த சோதனை எல்லாம் கண்டிப்பாக சாதனையாக மாற்றுவதற்கு மனிதனுக்கு ஒரு வாய்ப்பு என்று நான் கருதுகிறேன். உங்களுக்கு தெரியும், மனிதர்களை வறுமை வாட்டலாம், நோய் மனிதர்களை துன்புறுத்தலாம், ஆனால் எந்த காலத்திலும் எண்ணங்களும் சிந்தனைகளும் கண்டுபிடிப்புகளுக்கும் பஞ்சமே இருந்ததில்லை. அதை போன்று நான் ஐ எம் வெரி வெரி ஆப்டிமிஸ்டிக் தட் டெஃபினட்டா இந்த ஒரு தொற்று நோய், மாபெரும் தொற்று நோயை மிக எளிதில் வெல்ல முடியும். மனித சமுதாயம் மீண்டு வரும். அதற்கு கண்டிப்பாக ஆணித்தரமாக உளவியல் பேராசிரியர் என்ற முறையில் சொல்கிறேன், நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய ஒழுக்கமும் நம்முடைய சிந்தனையும் சரிவர நாம் உபயோகித்து நடந்து கொண்டால் கண்டிப்பாக இந்த பெருந்தொற்றிலிருந்து நம்மளை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று நான் கருதுகிறேன். உளவியல் பேராசிரியர் என்ற முறையில் நான் என்ன கருதுகிறேன் என்றால், இந்த தொற்றிலிருந்து நாம் எவ்வாறு நம்மளை பாதுகாத்துக் கொள்வது, நம்மளை தற்காத்துக் கொள்வது, நம் உயிரை எப்படி அதிலிருந்து மீட்டுக் கொள்வது என்பதுதான் மிக மிக முக்கியமானது. அதற்கு நான் சொல்லக்கூடிய மொத்தமே 6 ஸ்லைடு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். அந்த 6 ஸ்லைடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய உயிரை தற்காத்துக் கொள்வதற்கும்
நீங்கள் மற்றவர்களுக்கு எந்த விதமான உபத்திரம் செய்யாமல் இருப்பதற்கு, உங்கள் நலனை நீங்கள் பேணி காக்கும் பொழுது கண்டிப்பாக மற்றவர்கள் நலனை நீங்க பேணி காப்பதற்கு காரணகர்த்தாவாக இருக்கிறீர்கள். அதை மனதில் கொண்டுதான் நான் கொண்டு வந்துள்ளோம். இதை இங்கே இப்பொழுது நான் சொல்ல வேண்டியது ஒரே ஒரு என்னவென்றால், இந்த தடுப்பூசி எடுப்பதற்கு தயங்குவதற்கு காரணங்கள் 5 என்று நாங்கள் எங்களுடைய ஆன்லைன் சர்வேயிலே கண்டுபிடித்துள்ளோம். அது உங்களுடைய ஒரு ஞாபகத்திற்காக ஞாபகப்படுத்துகிறேன். அதிக செயல் திறன் கொண்ட தடுப்பூசி வருவதற்காக காத்திருக்கிறார்கள் என்று ஒரு சிலர் குறிப்பிட்டார்கள். அதிக செயல்திறன் கொண்ட தடுப்பூசிக்காக காத்திருக்கிறோம் என்று ஒரு சிலர் கூறியிருக்கிறார்கள். அடுத்த காரணம், தடுப்பூசி பற்றிய எதிர்மறையான தகவல்கள் மற்றவர்களிருந்து கிடைப்பதால் அதனால் எங்களுக்கு தயக்கமாக இருக்கிறது என்று கூறியுள்ளார்கள். ஒரு சிலர் தடுப்பூசி போட்டதுடன் சில பக்க விளைவுகள் வருகிறது, அது என்பது உண்மைதான். ஏன்னா நிறைய மாஸ் மீடியால ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சோ அதனாலும் எங்களுக்கு தயக்கம் இருக்கிறது என்று கூறியுள்ளார்கள். அடுத்ததாக, கிடைக்கும் தடுப்பூசிகள் பற்றி அதிகமான நம்பிக்கையின்மை, இன்னமும் நம்பிக்கை வரல அவங்களுக்கு. இது 100% நமக்கு பாதுகாக்கும் என்ற நம்பிக்கை இல்லை. அடுத்ததாக, தடுப்பூசி ஒரு நிரந்தர தீர்வு அல்ல என்ற இந்த 5 எண்ணத்தினாலும் காரணத்தினாலும் தடுப்பூசியை எடுத்துக்கொள்வதற்கு மக்கள் தயங்குகிறார்கள் என்று எங்களுடைய ஆய்வின் மூலியமாக நாங்கள் கண்டுபிடித்துள்ளோம். இதை மனதில் கொண்டுதான் இன்றைய செமினார், அந்த தயக்கத்தை எப்படி நாம் போக்குவது, அதுல இருந்து நான் என்ன 5 நான் இது சொல்ல போறேன். Why people hesitate to do vaccine? தடுப்பூசி போட்டுவதற்கு எதற்காக தயங்குகிறார்கள்? Findings of the reason, அது உங்களுக்கு ஏற்கனவே 5 சொல்லிட்டேன். அடுத்தது why people are indecisive. அடுத்ததாக மைண்ட், அதாவது நம்முடைய மனதினுடைய குணநலம் என்ன, எதனால இதை எடுக்கிறதுக்கு அதுக்கு இது கனெக்ஷன் இருக்கு. அதாவது நம்ம தடுப்பூசி எடுப்பதற்கு தயங்குவதற்கும் மனதினுடைய குணநலத்திற்கும் டைரக்ட் கனெக்ஷன் இருக்கு. அதனால அது ஒன்ன பத்தி பேச போறேன். அடுத்தது why should we get vaccinated? எதற்காக நாம் வேக்சினேஷன் போடணும், இதைதான் நீங்க கவனிக்கணும் முக்கியமா. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட், why people are indecisive. This is what I am going to say. ஏன்னா ஃபைண்டிங்ஸ் சொல்லிட்டேன், அந்த டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்க. டிலே இன் அக்செப்டன்ஸ், ரெஃப்யூசல் அப்படிங்கிறது அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. முக்கியமா வேண்டியது why people are indecisive. Yes, very good. So this is what the public, the youth, all the educated people should understand. எந்த ஒரு பிரச்சனைக்கும் உங்களுக்கு தெரியும் 2 விதமான காரணங்கள் உண்டு. ஒன்று, நாமே நமக்கு செல்ஃப் கிரியேட்டட் ப்ராப்ளம். அந்த செல்ஃப் கிரியேட்டட் ப்ராப்ளம் தான் செல்ஃப் கிரியேட்டட் ப்ராப்ளத்துல 3 வகையான பிரச்சனையால், சிந்தனையால் அவங்களுக்கு இந்த தயக்கம் இருக்கின்றது. ஒன்று ஃபியர். எல்லோருக்கும் தெரியும், இந்த நோய் பற்றி நமக்கு அதிகமான பயம் இருந்தாலும், ஆனால் இந்த தடுப்பூசி எடுத்துவதற்கு அதைவிட அதிகமான பயமும் தயக்கமும் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அப்ப அதற்கு காரணம் என்ன? ஃபியர் என்பது நம்முடைய சப்கான்சியஸ் மைண்ட், ஆழ் மனதில் மிக பதிந்துள்ளது. என்ன மாதிரி பதிவு இருக்கிறது? நமக்கு இது நல்லதே செய்யுமா, கெடுதல் விளைவிக்குமா என்று நிறைய பேர் ஒரு புது விதமான எந்த விதமான வேக்சினேஷன் வந்தாலும் அந்த ஒரு தயக்கம் இருக்கும், அந்த பயம் இருக்கும். அப்படிப்பட்ட பயம் உங்களுக்கு இருப்பது இயற்கை தான். ஆனால் இந்த பயத்தை போக்குவதற்குத்தான் உங்களுக்கு இப்பொழுது மீடியாவிலிருந்து ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லுவார்கள், எவ்வளவு தூரத்திற்கு இந்த கண்டுபிடித்த இன்ஜெக்ஷன் ரிலையபிள், ட்ரஸ்ட் வர்த்தி அப்படிங்கறத பத்தி அவர் விளக்குவார். அப்ப அதை பற்றி கூறும்போது ஓரளவுக்கு அந்த பயம் உங்களுக்கு போகும். ஒன்று. இன்னொன்று, பயம் என்பது இயற்கையாகவே மனிதனோடு கூட பிறந்தது. உங்களுக்கு தெரியும், பயம் இல்லாத மனிதர்கள் இல்லை. ஆனால் பயம் அதிகமான பயம் இருக்கக்கூடாது, பயம் இருக்க வேண்டும். பயம் இல்லை என்றால் அவன் படிக்க மாட்டோம், படிச்சு எழுத மாட்டோம், பாஸ் பண்ண மாட்டோம். ஆனா அந்த பயம் நம்மளை மீறி அதிகமாக இருக்கும் பொழுது அது பலவிதமான பிரச்சனைகளை உருவாக்குகிறது. என்ன பிரச்சனை? ஃபர்ஸ்ட், மன அழுத்தம், தூக்கமின்மை. அப்புறம் சில பேர் ஐசோலேட்டடா தானே உட்கார்ந்துக்கிட்டு நமக்கு என்ன ஆயிருமோ, ஏதாயிருமோ, நம்ம உயிரை இழந்துருவோமோ, அப்படிப்பட்ட தேவையற்ற பயங்களை இது உருவாக்குகிறது. அதனால் இந்த பயத்தை நாம் போக்கிக் கொள்வதற்கு அதற்குரிய இன்ஃபர்மேஷன், அதாவது வேக்சினேஷனுக்குரிய இன்ஃபர்மேஷன் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, லேக் ஆஃப் ட்ரஸ்ட். இந்த ஊசியின் மேல் நமக்கு அதிகமான நம்பிக்கை இன்மை.
எப்படி நோயின் மேலேயும் நம்பிக்கை இல்லையோ, சில பேர் இது நோயே கிடையாது, அப்படிப்பட்ட நோய்களை சும்மா சொல்றாங்க அப்படின்னு தான் முதல் அலையில் நம்பினார்கள். ஆனா இப்பொழுது ஓரளவு நம்புகிறார்கள். ஆனால் நாமே நமக்கு நம்பிக்கை இல்லை, இது எடுத்துக்கினா நமக்கு சரியாகும் அப்படிங்கிற நம்பிக்கையும் கிடையாது. மூன்றாவதாக நெகட்டிவ் தாட்ஸ், அதாவது நம்முடைய அந்த ஊசியை பற்றிய என்னென்ன ராங்கான இன்ஃபர்மேஷன் வருதோ அதை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிறோம். அதனால் இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது, நமக்கு வந்து இன்டிசிஷனஸ், நமக்கே நமக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கிறது. இந்த குழப்பத்தை அகற்றுவதற்கு தான் இந்த வெபினார் ஆர்கனைஸ் பண்ணப்படுறது. இதே போன்று மற்றவர்களிடமிருந்து என்ன காரணத்தினால் நமக்கு வந்து இந்த இன்டிசிஷன் வரணும்னா, இந்த ஊசியை பத்தி அதாவது எக்ஸ்பர்ட் கிடையாது, யாராரோ ஏதோ சொல்லிடுறார்கள், இது சரியில்லை, இது சில பேர் ஒர்க் பண்ணுது, சில பேருக்கு ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன், அன்அத்தென்டிகேட்டட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் அதர்ஸ், அதை வந்து நம்ம நம்புறோம். அடுத்தது வந்து நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் அதர்ஸ். இப்ப போட்ட பிறகு அவருக்கு ஏதாவது விளைவு ஏற்பட்டிருக்கும், இந்த மாதிரி மயக்கம், ஜுரம், இல்ல வந்து தலைவலி, இப்படி இருப்பதை இதை வந்து சொல்லும் பொழுது அதனால நமக்கு வந்து நமக்கு இந்த மாதிரி ஆயிருமோ, இது நம்ம ஒத்து வருமோ. மெயினா நம்ம என்ன நினைக்கிறோம் ஃபியர்னா, ஊசி போட்டா நம்ம செத்து போயிருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அதுதான் ஃபியர், மெயின் ஃபியர் சொல்ல போனா. என்னை பொறுத்த வரையில் அதற்கு கடைசியான உங்களுக்கு ஆன்சர் சொல்றேன். அதாவது இந்த ஊசி போட்டா நம்ம இறந்து விடுவோமா, நம்மளை நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியுமா என்ற கேள்விக்கு நான் கடைசியாக சொல்கிறேன். So why people are indecisive அப்படிங்கிறதுக்கு fear, lack of trust, negative thoughts, இது உங்களை சார்ந்தது. மற்றவர்களை சார்ந்தது வந்து unauthenticated information and negative information from others. Next slide please. இப்ப அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது மைண்டை பத்தி சொல்றான். நேச்சர் ஆஃப் த மைண்ட், அதாவது மனதினுடைய உண்மையான இயற்கையான குணம் என்னவென்றால் உங்களுக்கு தெரியும், அது எப்பொழுதுமே ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும். என்னது? ஓய்வற்ற தன்மை. நீங்கள் இப்ப நான் பேசிக்கிட்டு இருந்தா கூட நீங்க வேற ஏதோ தான் உங்க மைண்ட் அனுப்பிச்சு. மத்தவங்க என்ன செய்யறாங்க, நம்ம செய்யறத பத்தி இல்ல, மத்தவங்க என்ன செய்யறாங்க, மத்தவங்க என்ன பேசுறாங்க, இதை பற்றி கவனிக்க வேண்டிய கியூரியாசிட்டி. நான்காவதாக கண்டினியூஸ் தாட். கண்டினியூஸ் தாட்னா என்ன? எல்லாமே எண்ண அலைகள். நம்மளுடைய ஒரு எண்ணம் முடிஞ்ச உடனே இன்னொரு அடுத்த எண்ணம் வந்துருது. அப்ப நம்ம எண்ண அலைகளால் அடிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். நம்மளால் ஒரு நிமிடம் கூட ஒரே எண்ணத்தில் ஒரே செயலில் ஈடுபட முடியவில்லை என்பதற்கு உங்களுக்கு தெரியும். ஐந்தாவதாக எதெல்லாம் நெகட்டிவா நமக்கு படுதோ, தட் இஸ் கால்ட் செலக்டிவ் நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன். செலக்டிவா நமக்கு தேவையில்லாத இன்ஃபர்மேஷனை பதிவு பண்ணுவதுதான் இந்த மைண்டுடைய மனநிலை. உங்களுக்கு தெரியும், மைண்டை பத்தி ஆராய்ச்சி பண்ணி இன்னும் மைண்ட் எங்க இருக்குன்னு யாரும் கண்டுபிடிக்க முடியல. பட் மைண்ட் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியல. மைண்டுங்கிறது என்ன சொல்றாங்கன்னா, மைண்ட் இஸ் பண்டில் ஆஃப் தாட்ஸ். மைண்ட் என்பது உங்களுடைய நண்பர். மைண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட் அண்ட் ஆல்சோ யுவர் எனிமி. ஏன்னா மனம் தான் இதை செய்யன்னு சொல்லுது, இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுது, இது நம்புன்னு சொல்லுது, இது நம்ப கூடாதுன்னு சொல்லுது. அதை பத்தி தான் இப்போ நீங்க இந்த மைண்டை பத்தி புரிஞ்சுக்கினீங்கன்னா எப்படி உங்க மனம் உங்களை ஆட்டி படைக்கின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மைண்ட் இஸ் லைக் எ மேட் எலிபென்ட். அவ்வளவு பவர் உள்ளது. அந்த பவரை உபயோகப்படுத்துறதுக்கு அதை பண்படுத்தி சரிபடுத்தி நீங்கள் வைத்துக் கொண்டால் மனம் நமக்கு ஒரு நல்ல என்ன சொல்றது வேலையாளா இருக்கும். ஆனா இப்பெல்லாம் நம்ம வேலையாளா இல்ல, அது நமக்கு மாஸ்டரா இருக்குது. அது நமக்கு டிக்டேட் பண்ணுது. நம்ம மனம் சொல்றபடிதான் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். மனம் போன போக்கிலே கால் போக வேண்டாம், கால் போன போக்கிலே மனம் போன கண்ணதாசன் சொன்னாரு. அதனால் மனம் போன போக்கிலே நீங்கள் சென்றீர்களால் நம்மளை மாட்டி விட்டுவிடும். அதேதான் இந்த ஊசி போடக்கூடிய நிலையிலும் நாம் போடலாமா போடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அலை பாய்ந்து கொண்டிருக்கிறது. அதை சரிப்படுத்துவதற்கும் நிலைப்படுத்துவதற்கும் சரியான முறையில் வழிகாட்டுவதற்குத்தான் இந்த செமினார் உங்களுக்கு இருக்கின்றது. அப்ப மைண்டை பத்தி நல்லா புரிஞ்சுக்கணும். மைண்டுங்கிறது ரெஸ்ட்லெஸ்னஸ், எப்போதும் இமேஜினரி கற்பனையில இருக்கும். ஒரு எண்ணம் போக இன்னொரு எண்ணம் திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கும். நெகட்டிவா தான் எது கிடைக்குதோ அதை மட்டும் சேர்த்துக்கிறோம். பாசிட்டிவா கிடைக்குதோ உடனே சேர்த்துக்காது, நெகட்டிவா சேர்த்துக்கிறோம். சோ மைண்ட் என்பது சேஞ்சிங் ஆல் த டைம். ஒவ்வொரு நிமிடமும் அது மாறிக்கொண்டே இருக்கிறது. அது மட்டும் இல்ல, இந்த மைண்ட் வந்து ஆபரேட் பண்றது 3 லெவல்ல பண்ணுது. ஒன்னு வந்து கான்சியஸ் லெவல், இன்னொன்னு சப்கான்சியஸ் லெவல், மூன்றாவது சூப்பர் கான்சியஸ் லெவல். இந்த லெவல்ல வந்து நம்ம சரிப்படுத்தும் போது, அதாவது நம்ம கான்சியஸ் லெவல்ங்கிறது ஈகோ.
இப்ப நம்ம கான்சியஸ் லெவல்ல தான் நீங்க டிசைட் பண்றீங்க. ஆனா சப்கான்சியஸ் லெவல்ல போகும்பொழுது நம்ம அறியாம இருக்கக்கூடிய பயம் ஆபரேட் பண்ணுது. சூப்பர் கான்சியஸ்னஸ்னா முழுமையாக இதை பத்தி தெரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு ஒரு தெளிவு பிறக்கிறது. அப்பொழுதுதான் முடிவும் வந்து சரியாக இருக்கிறது. இதை புரிந்து கொண்டால் மனம் எப்படி நம்மளை ஆட்டி படைக்கிறது, மனம்தான் எல்லாற்றிற்கும் காரணமாக அமைகிறது என்று நீங்கள் புரிந்து கொண்டால் கண்டிப்பாக இந்த இன்டிசிஷன் இருந்து நீங்க வெளிவரலாம். முக்கியமா இந்த மைண்டை எப்படி நீங்க நினைக்கலாம், மைண்டை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கலாம். ரெண்டே ரெண்டு தான் சொல்லியிருக்காங்க. ஒன்னு வந்து பிராக்டிஸ் அபிஷயா, இன்னொன்னு வைராக்கியா நான் அட்டாச்மெண்ட். வைராக்கியத்தோட சில சமயம் சண்டை பார்த்தா நான் சாப்பிடாம இருக்கிறாங்க சில குழந்தைங்க, சில ஒய்ஃப்களை சண்டை போட்டு சாப்பிடாம இருப்பாங்க, அது பேர் வைராக்கியம். அந்த மாதிரி வைராக்கியத்தோடு இருந்தால் மைண்டை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், கட்டுப்படுத்த முடியும். இன்னொன்னு பை பிராக்டிஸ். பிராக்டிஸ் வாட்? மெடிடேஷன், யோகா, பிரேயர், மியூசிக், ரீடிங் புக்ஸ், எதுவுமா இருக்கலாம். சோ மனதை போக்கஸ்டா செய்யும் பொழுது அது வந்து பிராக்டிஸ்ல கண்ட்ரோல் பண்ண முடியுது. இதுதான் கண்ட்ரோல், மைண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சில மெத்தடுகளை நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இது தேவைப்படுது. அப்பொழுதுதான் நீங்கள் சரியான முடிவை எடுக்க முடியும். அடுத்து நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். எஸ், இப்ப கடைசியா உங்களுக்கு சொல்லுதுன்னா why you should get vaccinated, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப அதுக்கு முன்னாடி நான் என்ன நினைக்கிறேன்னா, முக்கியமா சேஃப்டியை பத்தி உங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. என்னை பொறுத்தவரையில சேஃப்டி இஸ் ஃபோர்மோஸ்ட், அதுல சந்தேகம் இல்லை. எந்த ஒரு வேக்சினேஷனும் தடுப்பூசியும் முக்கியமானது என்னன்னா சேஃப்டி. அப்ப சேஃப்டியை பத்தி உங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. இது 100% சேஃப்டியா இல்லையா அப்படிங்கிற ஒரு இது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்படுது. அது சரியானது, உங்க மனசு நினைக்கக்கூடியது சரிதான். அதே நேரத்தில் எஃபிஷியன்சி 100% இல்லைன்னா 70% தான் இருந்தா கூட சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற உங்க மனநிலை சொல்லுது. அதற்கும் ஒரு விடை உண்டு. அதுக்கு நான் கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்ன, எப்படி அதை நீங்க முடிவு பண்ணுவதுன்னா, இப்ப why should we get vaccinated, why you ought to acceptங்கிறத எனக்கு தெரிந்த வரையில், என்னுடைய அறிவுக்கு எட்டியபடியில், அதாவது பேப்பர்ல படிச்சிருந்து, ரேடியோ, டிவி, மற்றவர்கள் கூறிய வரையிலிருந்து என்ன புரிஞ்சிருக்குன்னா, தடுப்பூசி போட்டுக்கொண்டவர்களுக்கு லோ ரிஸ்க் ஆஃப் ஹாஸ்பிட்டலைசேஷன், அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய இது குறைவு என்று சொல்லியிருக்கிறார்கள். இரண்டாவது, 2 ஊசிகளையும் போட்டுக் கொண்டவர்களுக்கு அந்த தொற்று நோய் வந்தாலும் ரொம்ப வேகமாக அதிலிருந்து ரெக்கவரி ஆயிடலாம், ஃபாஸ்ட் ரெக்கவரி, எளிமையாக குயிக்காக நீங்க அதுல இருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளலாம் என்று கூறியிருக்கிறார்கள். மூன்றாவதாக, உண்மையிலேயே உங்களை பர்சனல் ஹெல்த்தை வந்து அது பாதுகாக்குது. சோ பர்சனல் ஹெல்த்தை பாதுகாக்கும் போது பப்ளிக் ஹெல்த்துக்கு நீங்க உதவி பண்றீங்க. எனக்கு வந்தா தானே மற்றவங்களுக்கு, எனக்கு வராம இருந்தா மற்றவங்களுக்கு வராம இருக்கும். ஏன்னா இது மாபெரும் பெருந்தொற்று, பெருந்தொற்று இல்ல, மாபெரும் பெருந்தொற்று என்றால் ஒருவரிடந்து இன்னொருவருக்கு மிக எளிதாக பரவுகிறது. அதனால்தான் என்னுடைய பர்சனல் ஹெல்த் மற்றவர்களுக்கு பப்ளிக் ஹெல்த்துக்கு நீங்க உபயோகமா இருக்கிறீங்க. அப்ப இளைஞர்களே, நீங்கள் உங்களுடைய இந்த என்ன சொல்றது, உங்களுடைய ஹெல்த்தை சரிவர நீங்க பார்த்து கொண்டால் மற்றவர்களுக்கும் நீங்க உறுதுணையாக இருக்கிறீர்கள். உங்களை அறியாமையே மற்றவர்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்க. அப்ப லேக் ஆஃப் ஹாஸ்பிட்டலைசேஷன், ஃபாஸ்ட் ரெக்கவரி, பர்சனல் ஹெல்த் அண்ட் பப்ளிக் ஹெல்த், இதை மனசுல வச்சுக்கிட்டு அதற்காகவாது நாம் என்ன பண்ண வேண்டும், இதுக்கு நான் வேக்சினேஷன் போட்டே ஆகணும் அப்படிங்கிற முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும். இப்போ உங்களுக்கு உள்ளது என்னவென்றால், உங்கள் மனதில் நடக்கக்கூடியது என்னவென்றால், உண்மையிலேயே இது போட்டால் 100% வராதா அப்படி நம்ம சொல்ல முடியாது. வருகின்றது, வந்தாலும் லோ ரிஸ்க் ஆஃப் ஹாஸ்பிட்டலைசேஷன், ஃபாஸ்ட் ரெக்கவரி அண்ட் உங்களுக்கு பர்சனல் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும், பப்ளிக் ஹெல்த்துக்கு நீங்க உறுதுணையா இருக்கிறத இதை மனசுல நீங்க வச்சுக்கிறணும். இதுதான் ரைட். நவ் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஹவு டு என்னது ensure that my taking vaccination will give safety. Very good. நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியும், டயபெட்டிஸ் இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, லிவர் ப்ராப்ளம் இருக்குது. இந்த மாதிரி மேஜர் நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பா நான் சொல்ல, நீங்க நேரடியா போய் ஊசியை போட்டுக்கிறீங்க, தடுப்பூசியை போட்டுக்கிறீங்கன்னு நான் சொல்லவே இல்லை. ஏன்னா இந்த சேஃப்டிக்கு எஃபிஷியன்சிக்கு இதுதான் முக்கியமானது. ஸோ உங்க சேஃப்டியை பாதுகாக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் கன்சல்ட் யுவர் பர்சனல் டாக்டர். அவங்ககிட்ட உங்களுடைய பிரச்சனையை சொல்லி, அந்த பிசிஆர் டெஸ்ட் ஒன்று இருக்குது, அதாவது அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிசிஆர் டெஸ்ட். அந்த டெஸ்ட்டை முதல்ல நீங்க பண்ணிக்கிறீங்க. பண்ணிட்டு அந்த டெஸ்டோட உங்களுடைய டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு
உங்களுடைய இருக்கக்கூடிய இந்த பிசிக்கல் கண்டிஷனுக்கு இந்த பிரிவென்டிவ் இன்ஜெக்ஷன், இந்த தடுப்பூசியை நான் போட்டுக்கொள்ளலாமா என்ற ஆலோசனைக்கு பின்னால் நீங்கள் சேஃப்டியாக ஃபீல் பண்ணால் இதை நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள். இது ஒன்லி தோஸ் who are diabetes, மேஜர் ஹார்ட் ப்ராப்ளம், நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் அண்ட் லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும், கன்சல்ட் பண்ணி டாக்டரை கன்சல்ட் பண்ணி தான் இதை செய்யணும். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்வீர்கள் நான் தெரிகிறேன். ஏனென்றால் நீங்கள் இதெல்லாம் இல்லாதவர்கள் கண்டிப்பாக தானாக முன் வந்து இந்த வேக்சினேஷன் நீங்க போட்டுக் கொள்ளணும். போட்டால் உங்களுக்கும் உங்களையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்வீர்கள், உங்களை சுற்றி உள்ள அனைத்து நம்முடைய மக்களையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்வீர்கள் என்ற உணர்வு உங்களுக்கு ஏற்பட வேண்டும். இதுதான் நான் சொல்லக்கூடிய கருத்து. கடைசியாக நான் என்ன சொல்கிறேன் என்றால், நம்முடைய நாட்டில் ஒழுக்கம் மட்டும் சரியாக இருந்தால் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதாவது பப்ளிக்ல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வரைமுறையோடு இருந்தால் கண்டிப்பாக நான் கூறுகிறேன். ஏனென்றால் சொல்கிறார்கள், எண்ணங்கள் தான் செயலாக மாறுகிறது, செயல்தான் ஒரு பழக்கமாக மாறுகிறது, பழக்கம்தான் பண்பாக மாறுகிறது, பண்புதான் ஒரு மனிதனுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கிறது என்பதை மனதில் கொண்டு நீங்கள் நல்ல ஒரு ஆரோக்கியமான டிசிப்ளினோட இந்த சமுதாயத்தில் நடந்து கொண்டால் இந்த பெருந்தொற்றிலிருந்து நாம் கண்டிப்பாக விடுபடலாம். உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு செய்கையும் ஒரு இதை பொறுத்தது. உதாரண தங்கத்திற்கு நிறைய மதிப்பு உண்டு. ஆனால் நீங்கள் கடல்ல பயணம் பண்ணும் பொழுது நீங்க தண்ணியில மூழ்கும் போது தங்கம் உங்களுக்கு உதவி செய்யாது, ஒரு மரக்கட்டை தான் உதவும். அப்ப அங்க தங்கம் நிற்காது. அப்ப எந்த இடத்துல எது முக்கியம், எதுக்கு மதிப்பு என்பதை புரிந்து நீங்கள் நடந்து கொண்டால் இந்த சூழ்நிலையில் நீங்கள் இந்த வேக்சினேஷன் போடுவதுதான் உங்களுக்கு உகந்தது, மாட்டு மக்களுக்கு உகந்தது என்பதை புரிந்து கொள்ளீர்கள் என்று நான் நம்புகிறேன். உண்மையிலேயே நீங்கள் எல்லாம் இது கவனமாக கூர்ந்து கவனித்திருப்பீர்கள் நினைக்கிறேன். உங்களுக்கு இதை பொறுத்து எந்த மாதிரி உங்களுக்கு கேள்விகளோ டவுட்டோ சந்தேகங்களோ இருந்தால் இந்த இந்த வெபினார் ஆர்கனைஸ் பண்ணவட்ட நீங்க கேட்டு புரிந்து கொண்டு இதை மற்றவர்களுக்கும் நீங்கள் பரப்ப வேண்டும். முக்கியமானது இதை கேட்டுட்டு நீங்க இருக்கிற ஒரு பிரயோஜனம் இல்லை. இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் எதற்காக வந்திருக்கலன்னா, ஒவ்வொருத்தரும் அட்லீஸ்ட் ஒரு 10 பேருக்காவது உதவி செய்யணும். எப்படி உதவி செய்யணும், இந்த தெரிந்த இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணி பர்சுவேட் பண்ணி இதை நீங்க பண்ணீங்கன்னா நீங்க தான் உண்மையிலே சக்சஸ்ஃபுல் யூத், நீங்க தான் சாதனை செய்யக்கூடிய ஒரு இளைஞன் என்று நான் கூறுகிறேன். கடைசியாக ஒரு கோட் பாருங்க, we live in a global world, that means that all of us consciously are not depend on each other. நம்ம நினைக்க கூடாது தனி மனிதன் தான், நான் மற்றவங்க எல்லாம் தேவையில்லை, அப்படி எல்லாம் கிடையாது. whatever we do or refrain from doing affects the lives of the people who live in place where you never visit, you will never visit. அதாவது நம்மளை சுற்றியுள்ள மக்களை நீங்கள் பாதிக்கிறீர்கள் என்பதை நீங்க நன்றாக புரிந்து கொண்டால் உங்களுடைய பொறுப்பை உணர்ந்து இந்த வேக்சினேஷனுடைய ஒரு ஸ்கீமை எல்லோருக்கும் சொல்லி பரப்பி எல்லோரையும் இந்த பெருந்தொற்றிலிருந்து காப்பாற்றுவதற்கு உங்களுக்கும் பெரும் பங்கு இருக்கிறது என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைத்து இந்த வெபினாரை ஏற்பாடு செய்தவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you so much, sir, for throwing light on the aspects of the self that prevent us from reaching out for the vaccine. The second speaker for the day would be Mr. R.K. Radhakrishnan, who has been a journalist for 25 plus years and identifies himself as a political reporter. His focus on reports specific to the city of Chennai has thrown light on the intricacies of the political governance in Tamil Nadu, which later expanded to him being interested in the political situation at South Asia, with special focus on India, Sri Lanka, Maldives, and so on. He has been conferred the Red Ink Media Award for the report he has presented on a very special obsession of his titled "Which Politician Pays How Much to Voters and Where?" He has, to his credit, been part of many relevant reporting teams, which include the election coverage team of Hindu since the year 1996. He has also held important honorary positions, which include foreign correspondent for the Hindu based in Sri Lanka, and was also president to the Foreign Correspondent Association in Sri Lanka, US Exchange Visitors Alumni Association,
and advisory committee member of the Banyan. He has traveled extensively for his reporting journeys and believes in grassroots reporting, and has had an interesting opportunity to be part of the movie Lens. At present, he is the associate editor of Frontline. Now, for a different perspective from how the media influences the authentic information that we gain regarding the vaccination, may I invite Mr. R.K. Radhakrishnan, who is the associate editor of Frontline, for the next lecture. அனைவருக்கும் வணக்கம். ப்ரொஃபசர் கருணாநிதி, என்னுடைய பணி ரொம்ப எளிதாக்கி விட்டீர்கள். ஏனென்றால் நீங்க கவர் பண்ண அத்தனையும் சேர்த்து சொல்ல வேண்டியதுதான் என்னுடைய பொறுப்பாகவும் இருக்கிறது. முக்கியமாக இந்த வேக்சின் ஹெசிடென்சியை எப்படி களைய வேண்டும், ஒரு மீடியானுடைய பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் நான் ஒரு சின்ன ஒரு பேண்ட் மட்டும் தான் பார்க்கிறேன். ஆனால் நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்வாத் கவர் பண்ணிட்டீங்க. அப்ப நான் ஆரம்பிக்கும் போது இதே மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்லைடோட ஆரம்பிக்கிறேன். அதன் பிறகு என்கிட்ட ஸ்லைடு கிடையாது. நான் இங்க பேசிக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். இது தெரியுதுங்களா? இந்த வேக்சின் ஹெசிடென்சிக்கான காரணங்கள் தெரியுது. சரி, வேக்சின் இது என்னுடைய ஸ்லைட் கிடையாது. நான் இப்போ இது நெட்ல இருந்து எடுத்த ஸ்லைடு தான். அதாவது அஃப்கோர்ஸ் ஒன் இஸ் கான்ஃபிடன்ஸ். உங்களுக்கு அந்த வேக்சின்ல கான்ஃபிடன்ஸ் இருக்குதா அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறது. இன்னைக்கு அந்த கான்ஃபிடன்ஸை களைகின்ற விஷயங்கள் தான் பல இடங்கள்லயும் மீடியால வந்து இருக்கிறது. அதை பத்தி நாம் பேசுவோம். ஆனால் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கான்ஃபிடன்ஸ். அது இல்லைன்னா நிச்சயமாக ஒரு பொருளும் இப்போ மார்க்கெட்டுக்கு வர ஒரு பொருளும் கூட வித்து போகாது. உங்களுக்கு அந்த பொருள்ல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்க வாங்க மாட்டீங்க. அந்த மாதிரி தான். ஆனால் இது உயிரை சார்ந்த ஒரு விஷயம். நாம் வில் பி சர்வைவர், வில் பி நாட் சர்வைவ் ப்ரோசஸ் சொன்ன மாதிரி தம்பிகளா கொஞ்சம் அப்படியே மியூட் பண்ணிருங்க. உங்க இத அந்த கீழே ஒரு சிம்பிள் இருக்கும், அதை வச்சு மியூட் பண்ணிருங்க. அடுத்தது காம்ப்ளேசன்சி. அது என்னவென்றால் பண்ணீங்கன்னா, சரி இப்ப வேக்சின் போடலன்னா இப்ப என்ன ஆயிருப்போகுது, நாம ஏதோ பார்த்துட்டோம். இது பொதுவாக தோன்றுகின்ற ஒரு நோய் கிடையாது. அதாவது இந்த நோய் விட்டால் உங்களுக்கு ஒரு லெப்ரசி மாதிரியான ஒரு மேனிஃபெஸ்டேஷனோ இல்லை என்றால் பாக்கி இருக்கின்ற எந்த ஒரு நோயினுடைய அந்த மேனிஃபெஸ்டேஷன் கிடையாதனால நாம பலரும் காம்ப்ளேசண்டா இருந்திருக்கிறோம். அதாவது இல்லைங்க இது என்ன அப்புறம் போட்டுக்கலாம், இது என்ன ஆயிரப்போகுது, என்ன பாதிக்காது என்ற இருக்குது. இதுக்கும் உதாரணங்கள் தருகிறேன் சேர்த்து. அப்புறம் கன்வீனியன்ஸ், அதுதான் ப்ரொஃபசர் கூட சொன்னாரு. எந்த அளவுக்கு எங்க வேக்சின் அவைலபிளா இருக்குது. ஐ திங்க் ப்ரொஃபசர் இருதயராஜ் கூட முன்னாடி சொன்னான்னு நினைக்கிறேன். எங்க அவைலபிளா இருக்குது. இதுதான் முக்கியமான ஒரு 3 இந்த தளங்களை வச்சுதான் நான் மீடியாவினுடைய அந்த ஆஸ்பெக்ட்ல நான் வரப்போறேன். ஃபர்ஸ்ட் கான்ஃபிடன்ஸ் எங்க அடிபடுதுன்னு பாத்தீங்கன்னா 2 விஷயத்துல அடிபடுறதாக நான் பார்க்கிறேன். ஒண்ணு பெரும் ஆளுமைகள் இல்லை என்றால் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற நபர்கள் பேசுறது, அது மீடியால வருகிறது. இப்ப நான் எங்க ஆரம்பிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா, நான் மன்சூர் அலிகான்ல ஆரம்பிச்சு இப்போ பாபா ராம்தேவ் வரையான பிரச்சனைகள், அதைத்தான் நான் ஒரு கான்ஃபிடன்ஸ் இஷ்யூவாக பார்க்கிறேன். மன்சூர் அலிகான் என்ன செய்தாரு, நம்மளுடைய பிரபல நடிகர் விவேக் இறப்புக்கு பிறகு இம்மீடியட்டாக ஒரு பிரஸ் மீட் கொடுக்கிறார். அந்த பிரஸ் மீட்ல என்ன சொல்கிறார் என்றால், இந்த மாதிரி இந்த வேக்சின் போட்டதுனாலதான் அவருக்கு உயிர் போயிடுது அப்படின்னு ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். அப்ப எந்த அளவுக்கு, அதாவது எல்லா இடத்துலயும் வந்துருச்சுங்க. ஒரு நடிகன், துரதிருஷ்டவசமாக இருக்கின்ற பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நடிகன் இந்த நாட்டுல ஏதாச்சும் ஒரு கருத்தை சொல்லிட்டாருன்னா அது அனைவருக்கும் போய் சேருகிறது. நான் எவ்வளவு வேணா கத்தலாம், ப்ரொஃபசர் கருணாநிதி கத்தலாம், நம்ம ப்ரொஃபசர் இருதய கத்தலாம், யாரு வேணா இங்க கத்தலாங்க. விஷயம் தெரிஞ்ச நபர்கள் இங்க பேசினா, பெரிய டாக்டர்கள் பேசினா, தடுப்பு நோய் நிபுணர்கள் பேசினா ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒரு நடிகன் இங்க பேசிவிட்டால் அந்த பேச்சு தான் மக்கள் நம்புகிறார்கள் என்று வந்துவிட்டால் அது எவ்வளவு பெரிய அவலம் இந்த நாட்டுக்குன்னு நாம யோசிச்சு பார்க்க வேண்டும். அந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேசும்போதுதான் இது ஒரு பிரச்சனையாக வருது. அவர் என்ன சொன்னாரு, தடுப்பூசி போட்டதுனால இவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறாரு. அது எல்லா இடத்துலயும் வருது. எனக்கு ஒரு 10-15 பேர் கிட்ட இருந்து அது வாட்ஸ்அப்ல அந்த மெசேஜ் வருகிறது, அந்த வீடியோ வருகிறது. இந்த தடுப்பூசியை பத்தி நம்ம ஆராய வேண்டும், இது என்ன ஆச்சுன்னா நாம பார்க்க வேண்டும் என்று. இப்போ விவேக் இருந்த அந்த பிரச்சனைகள் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. ஒரு ஆர்டரியில அவருக்கு 100% பிளாக் ஆமா. அப்ப அப்படி இருக்கின்ற ஒரு நபருக்கு நீங்க தடுப்பூசி போட்டாலும் சரி போடலும் சரி அவர் இறக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது. ஒரு ஆர்டரியில கம்ப்ளீட் பிளாக்குங்க. அப்படி ஒரு மனிதன் எப்படிதான் சர்வை பண்ணானுங்கிறது ஒரு அவர் என்னைக்கு வேணாலும் அவர் இறந்து போயிருக்கலாம். ஏனென்றால் அவர் தன்னுடைய அந்த ஹெல்த்தை கவனிக்கவில்லை.
குறிப்பாக ஹார்ட்ல இருக்கின்ற பிரச்சனைகளை வந்து அவர் கவனிக்கல. ஏன்னா ஒருவேளை அவருக்கு சிம்டம் இல்லாம இருந்திருக்கலாம், இல்லைன்னா ஃபெட்டிக், அதாவது அவர்களுடைய நடுவுல அவருக்கு வந்து ஏதோ உட்காரணும்னு தோணும், இல்லை என்றால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும். அதுக்கு காரணம் என்னவென்றால் அவருடைய பம்பிங் மெக்கானிசம் வந்து ஒர்க்கே செய்யாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்ப அந்த ஒரு சூழ்நிலையில இருந்தால் அவருக்கு அடுத்த பிரச்சனைகள் எல்லாம் வருகிறது. அப்ப அதுல வந்து தடுப்பூசி போட்டதுனால அவர் கொஞ்சம் ஃபீவர் எல்லாம் வருகிறது. இப்ப இதுதான் ஒரு முக்கிய பிரச்சனை. அது ஒண்ணு. மன்சூர் அலிகானுடைய பேசினதானாலும் சரி, அது பெரிய அளவில் வந்து நிச்சயமாக தமிழக மக்கள் இது அதுக்கு கவுண்டராக யார் பேசினா அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா இருந்த வீடியோன்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட வீடியோ இருந்தது. முதலமைச்சராக இருந்தார் அந்த டைம்ல, அவருடைய வீடியோ இருந்தது. அதே மாதிரி ஒரு யாரு ஒரு பெரிய நடிகனோ இல்லை என்றால் ஒரு பெரிய ஆளுமையா இதான் அவங்களுக்கு வந்து இந்த நடிகர்களுக்கு வந்து சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது ஜீரோ. அவர்கள் எவ்வளவுதான் அவங்க முன்னால வந்து என்னதான் பேசினாலும் கடைசியில வந்து தன்னுடைய அந்த அந்த நிலை இது மட்டும்தான் பார்த்துக் கொள்ளுகிறாரே தவிர இந்த சமூகத்துல அக்கறை இருக்கின்ற மனிதர்கள் எத்தனை பேர்னு பாருங்க. அது எத்தனை நொடியாக ஒரு நடிகருக்கு வந்து இல்லைங்க இது காரணம் கிடையாது, நம்ம வேக்சின் போட்டுக்கொள்ள வேண்டும், மேலை நாடுகள் எல்லாம் அமெரிக்காலும் சரி ஐரோப்பிய நாடுகளாலும் சரி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அதனால தப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று வந்து சொல்றதுக்கு இவங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஏன் யாரும் சொல்லல? ஏன்னா அனைவருக்கும் வந்து இந்த நம்ம பிரச்சனை கிடையாதுன்னு, இது சமூகத்துல நீங்களும் நானும் அனுபவிக்கின்ற இதே பிரச்சனை தான். நம்ம மனநிலையே அப்படித்தானுங்க இருக்குது. நம்ம மனநிலையே வந்து எனக்கு என்னங்க ஏதாவது சமூகத்துல நடந்துட்டு போகுது, இப்படித்தான் அரசியல் இருந்து ஒதுங்கி இப்ப வந்து அரசியல் வந்து யாருடைய கூடாரமாக மாறியதுன்னு நாம வந்து வீட்டுல உட்கார்ந்து டிராயிங் ரூம்ல பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏறத்தாலும் அதே மாதிரி தான் ஒரு நடிகன் பேசுகிறான், அதுக்கு எதிர்வினையாக ஒரு நடிகர் சங்கமோ ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலோ டைரக்டர்ஸ்னுடைய நாம கூட்டமைப்போ இல்ல பெப்சியோ இந்த மாதிரியான ஒரு நிறுவனம் கூட முன்னாடி வந்து அதற்கு எதிரான கருத்து தெரிவிக்கவில்லை. இங்க கேஸ் கூட போட்டதாக சொன்னார்கள், ஆனா அதன் பிறகு வந்து அது டெவலப்மெண்ட் கிடையாது. அட்லீஸ்ட் இந்த ஆளை பிடிச்சி ஒரு ரெண்டு நாள் உள்ள போட்டா அந்த பயத்துல வந்து 4 பேர் பேசாம வந்திருப்பான். அது கூட கிடையாது. வீடியோ வந்து உலகம் பூரா போயிட்டு தமிழர்கள் எல்லாம் வந்து ஐயோ தடுப்பூசி போட்டா என்ன செத்து போயிருவோமோ என்ற அந்த நிலைக்கு ஆளாக்கினார்கள். இது ஒரு பக்கம். அடுத்ததாக இந்த அரசாங்கம் இருக்கிறது, ஐயோ அம்மா இந்த தமிழக அரசாங்கத்தை சொல்ல மத்திய அரசாங்கம் இருக்கிறது இது பண்ற பாத்தீங்கன்னா இந்த ராம்தேவ்னு ஒருத்தனை வந்து ப்ரமோட் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த ஆள் தான் மீடியால நிறைஞ்சு நின்று கொண்டிருக்கிறான். இது வந்து மீடியாவினுடைய தவறு என்று கூறலாம். ஆனால் இது பிரச்சனை இவ்வளவுதானுங்க. மீடியா என்பது ஒரு பிரைவேட் என்டிட்டி, அது வந்து ஒரு ஃபார் ப்ராஃபிட் பிரைவேட் என்டிட்டி. என்ன குறிப்பாக சொல்ல போனா இப்ப என்னுடைய நிறுவனம் வந்து ப்ராஃபிட் கிடைக்காவிட்டால் எனக்கு சம்பளம் வராது, அப்புறம் மீடியாங்கிறதே ஒண்ணு இருக்காது. ஏங்க கொஞ்சம் அந்த மைக்கை கொஞ்சம் மியூட் பண்ணுங்க தயவு செய்து. அப்போ ராம்தேவ் என்ன சொன்னாருன்னா பல பிரச்சனைகள் வந்து எடுத்துக்கொண்டே வர்றாரு. ஒண்ணு வந்து டாக்டர்ஸ் வந்து சரியில்லை, டாக்டர்ஸ்க்கு வந்து கோவிட் ட்ரீட் பண்ண முடியல, டாக்டர்ஸ்னாலதான் இந்த அளவுக்கு இறப்பு வருகிறது என்று சொல்கிறார். டாக்டர்ஸ் சாடி கொண்டிருந்தார். அப்புறம் என்ன அடுத்து கோவிட் வேக்சினுக்கு வந்து ஒரு யூஸும் கிடையாது, யோகா ஆயுர்வேதா இது ரெண்டு வச்சு டூவல் கவர் பண்ணிடலான்ட்டு. இதை ஒட்டின நாட்களில் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரோட காணப்படுகிறார். அங்க வந்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து ஏதோ ஒரு கன்காஷன் வந்து இனாகிரேட் பண்ணுகிறார். அது வந்து முதல் ப்ராடக்ட் வந்து யாருக்கோ கொடுக்கிறார். இதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா கொரோனில் என்று ஒண்ணு ஆரம்பிக்கிறார். அதாவது கொரோனாக்கு இதுதான் நிவாரணம் சொல்லிட்டு ஒரு மேட்டர் ஒண்ணு ஆரம்பிச்சு விடுகிறார். அதன் பிறகு வந்து நம்மளுடைய ஐசிஎம்ஆர் போன்ற நிறுவனங்கள் வந்து ரொம்ப காலதாமத்துக்கு முன்னாடி சொல்லுது இல்ல இது எஃபெக்டிவ் கிடையாது அப்படின்னு சொல்கிறார்கள். வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து முன்னாடியே சொல்லிட்டாங்க இது வந்து யூஸ்லெஸ், இந்த கொரோனிலுங்கிறது இந்த கொரோனாவுக்கு யூஸ்லெஸ் என்றெல்லாம் முன்னாடியே சொல்லிவிட்டார்கள். ஆனா இந்த இது இருக்கு இல்லையா அந்த அதே மாதிரி இவர் வந்து அனைத்து டிஸ்கஷன் பிளாட்ஃபார்ம்லயும் வந்துடுறாரு. இது பல டிஸ்கஷன் பிளாட்ஃபார்ம் வந்து இன்னைக்கு ரைட் விங்கர்ஸ் அந்த பிளாட்ஃபார்ம்ஸா இருக்கிறது. அவர்கள் எல்லாம் வந்து இவர் என்ன சொல்லுகிறார்களோ இல்லை என்றால் இங்கிருந்த அரசாங்கம் என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே கக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள். அந்த நிறுவனங்களும் வந்து இவரை ப்ரமோட் பண்ணி கொண்டிருக்கிறது. இப்ப ஆஜ்தக்ல ஒரு டிபேட் பாத்தீங்கன்னா ஒரு ஐஎம்ஏனுடைய பிரசிடென்ட் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், அப்புறம் இந்த ராம்தேவ் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இந்த ராம்தேவனுடைய ஃப்ரேம் வர அதுல என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா அந்த கொரோனாவுடைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொண்டிருக்கிறது, கொரோனாவுக்கு ட்ரீட்மெண்ட் என்று வந்து கொண்டிருக்கிறது. அதாவது நொடிக்கு அவர் இந்த மாதிரி ஒரு லேப்டாப் வச்சிருக்காரு, இந்த லேப்டாப் அந்த பக்கம் என்ன பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கொரோனான்னு போட்டு கொண்டிருக்கிறது. அப்போ இது வந்து யார் தடுக்க வேண்டும்? மத்திய அரசாங்கம் தடுக்க வேண்டும். ஏனென்றால் இது தவறான தகவல். கொரோனாவில் சாப்பிட்டீங்கன்னா நீங்க உயிர் பழைப்பீங்கிறது தவறான தகவல். அந்த தவறான தகவலை கொடுக்கறதுனால மக்களுக்கு என்ன பாத்தீங்கன்னா மக்கள் வந்து இறக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது. அவங்க வேக்சின் எடுக்கணும்னா இறக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது. இதை கூட தெரியாத ஒரு மத்திய அரசாங்கம், இல்லைன்னா இதை கூட கண்டுகொள்ளாத ஒரு மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா
அவர்கள் நிரந்தரமாக இந்த மாதிரியான நபர்களை வந்து ப்ரமோட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இது 1-2 நபர்கள் கிடையாதுங்க, எத்தனையோ நபர்கள். இதே மாதிரி ராம்தேவ் தான் இருக்கிறதுல வந்து பெரிய ஒரு எக்ஸ்போனண்டா இருக்கார். என்றால் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் அவருக்கு மேல ஒரு 1000 கோடிக்கான ஒரு வழக்கு தொடர்கிறது, மான நஷ்ட வழக்கு தொடர்ந்திருக்கிறது. இவரை வந்து அரசு செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்து அவர்கள் வந்து எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த எஃப்ஐஆர்ல என்ன ஆக்ஷன் தெரியுமா? ஒரு ஆக்ஷன் கிடையாதுங்க. இந்தியாவினுடைய அவல நிலை என்று பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இது யோகா ஆனாலும் சரி, ஆயுர்வேதா ஆனாலும் சரி, இதெல்லாம் வெல்னஸுக்கான டூல்ஸ். இப்ப நானும் ஆயுர்வேதத்தை நம்புறவன் தான். நான் வந்து கேரளாவை சார்ந்தவன், பாலக்காடை சார்ந்தவன். எனக்கு வந்து ஆயுர்வேத பார்மசிலையும் சரி, கோட்டைக்கல் ஆயுர்வேத சாலாலையும் சரி, அதே மாதிரி நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள், நல்ல வயதானவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த கருத்துக்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு நான் அங்கிருந்து மருந்து சாப்பிட்றவன் தான். அதெல்லாம் வெல்னஸுக்கான ஒரு டோல் தான். இப்ப திடீரென்று உங்களுக்கு ஒரு அறுவை சிகிச்சை வேண்டும் என்றால் அது ஆயுர்வேதத்தில் நடக்காது. திடீரென்று இந்த மாதிரி ஒரு பெருந்தொற்று வரும் காலத்தில் வந்து நிச்சயமாக அது ஆயுர்வேதத்தினாலேயோ ஹோமியோபதியினாலேயோ பாக்கி இருக்கின்ற அலோபதி அல்லாமல் பாக்கி இருக்கின்ற சிஸ்டம்ஸ்னால அது வந்து சமாளிக்க இயலாது என்ற ஒரு உண்மை இருக்கிறது. இதை அறியாமல், இல்லை என்றால் இது புரிந்து கொள்ளாமல் இவர்கள் வந்து பேசிக் கொண்டிருப்பது இல்லையா, நம்மளுடைய மெடிசின் சிஸ்டம் தான் வசதி என்று பேசிக் கொண்டிருப்பது தான் பெரும் பிரச்சனையா இருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நிச்சயமாக அலோபதி தான் என்பதுக்கு நாம வந்து மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது. அதற்காக பாக்கி இருக்கின்றவர்கள் மட்டம் தட்டுகிறேன்னு கேட்டா கிடையாது. வெல்னஸ்னுடைய பிரச்சனைகளுக்கு வரும்போது, இல்லை என்றால் ஒரு மசில் சார்ந்த பிரச்சனை, இல்லை என்றால் அந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நிச்சயமாக அலோபதியோட ஆயுர்வேதம் தான் வசதி என்று நான் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன். அந்த ஒரு இதுல இருந்து பார்க்கும்போது நிச்சயமாக இது பல இடங்கள்ல வந்து இது மீடியாவுக்கே பெரிய கன்ஃபியூஷன் இருக்கின்ற விஷயம் தான். இந்த மீடியாவுக்கு கன்ஃபியூஷன் இருக்கிற நாங்க யாரும் டாக்டர் கிடையாதுங்க, அதுவும் சொல்லிக்கிறேன். மீடியாவில் இருக்கின்ற 99% ஆட்கள் வந்து அரசியல் சார்ந்தவரானாலும் சரி, இல்லை என்றால் மெடிக்கல் ஃபீல்டை சார்ந்தவரானாலும் சரி, இவர்கள் ரிப்போர்ட் பண்ற விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக இது வந்து அவர்கள் யாருமே அந்த ஒரு துறையில் வந்து PhD எடுத்தவர்கள் கிடையாது, இல்லைன்னா அவங்க வந்து டாக்டர் பட்டம் படித்தவர்கள் கிடையாது. இவர்களுக்கு எங்கிருந்து அந்த இன்ஃபர்மேஷன் வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னும் வந்து நிபுணர்கள் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இருந்து பேசி தெரிந்து கொள்ளார்கள். இல்லை என்றால் அவர்கள் வந்து இந்த நிறுவனங்கள், இந்த மாதிரியான நிறுவனங்கள் அவருடைய பிரஸ் ரிலீசஸ் வரும், அந்த பிரஸ் ரிலீசஸினுடைய அந்த உண்மைத்தன்மையை தெரிந்து கொண்டு அதன் பிறகு பிரசுரிப்பார்கள். சில இடங்கள்ல வந்து அது தெரியாமல் பிரசுரித்துக் கொண்டிருக்கிறார்கள். மீடியா என்பது ஒரு என்டிட்டி கிடையாது. அதாவது மீடியா என்று நாம் சொல்லும் போது ஏதோ கவர்மெண்ட் என்று சொல்கிறோமே, இல்லை என்றால் ஒரு காலேஜ் என்று கல்லூரி என்று சொல்கிறோமே, இல்லை என்றால் வேற ஏதாச்சும் ஒரு குரூப், ஒரு கார்பரேட் என்று சொல்கிறோமே, அதே மாதிரி ஒரு நிறுவனம் கிடையாது. மீடியா என்பது ஆயிரக்கணக்கான நிறுவனங்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 30 லட்சம் மீடியா அவுட்லெட்ஸ் இருக்கு. அதை தாண்டியும் இப்போ வந்து வாட்ஸ்அப், ட்விட்டர், ஃபேஸ்புக், அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் மாதிரியான மீடியாஸ் இருக்குது. இதுல நாம எல்லாமே ஜேர்னலிஸ்ட் தான். அப்ப நாம எல்லாமே ஜேர்னலிஸ்ட் தான் பார்க்கும்போது நாம என்ன மேட்டரை வந்து ஆம்பிளிஃபை பண்றோம், எந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபேக் நியூஸ் பரப்பி கொண்டிருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே அதிசயமா இருக்கும். உங்களுக்கு வருகின்ற ஒரு மீடியால வருகின்ற, உங்களுடைய வாட்ஸ்அப்ல வருகின்ற ஒரு ஃபார்வேர்டை வந்து நீங்க பார்த்துக்கொண்டு, ஆஹா சுவாரஸ்யமா இருக்குதே, இதுதான் உண்மை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை வெரிஃபை பண்ணாம ஃபார்வர்ட் பண்றீங்க இல்லையா, நீங்களும் ஒரு ஜேர்னலிஸ்ட் தான், நீங்களும் தவறுதான் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படி ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா. இந்த மாதிரியான, அதாவது இதுல முக்கியத்துவம் என்னவென்று பாத்தீங்கன்னா, இப்போ மீடியா வந்து ஒரு டிஸ்டன்ட் என்டிட்டி. அதாவது உங்களுக்கு தெரிந்தவர்கள் இருக்கலாம், தெரியாதவர்கள், ஆனால் பெரும்பாலானவர்கள் வந்து தெரியாதவர்கள் தான் இருப்பாங்க. என்ன கூட நீங்க வந்து டிவியில் வேணா பார்த்திருப்பீங்க. அதை தவிர வந்து ஒரு பெரிய பர்சனல் இன்ட்ராக்ஷன் வந்து யாருக்கும் வந்திருக்காது. அப்ப நான் சொல்ற கருத்து வந்து உங்களுக்கு உண்மைன்னு ஓரளவுக்கு படும். ஆனா அதே இடத்துல வந்து உங்களுடைய நண்பனோ, உங்களுடைய தாயாரோ, தந்தையாரோ, இல்லை என்றால் உங்களுடைய கசினோ சொல்றது வந்து உங்களுக்கு இன்னும் அது இவன் சொல்றான்ப்பா, இவன் நல்லா அறிவாளியாச்சே, இல்லை என்றால் எங்க அம்மா சொன்னாங்க, அப்பா சொன்னாங்க, அதனால உண்மையாகத்தான் இருக்கும்ன்ற நம்புவர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. இந்த மாதிரி தான் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணி கொண்டு பிரச்சாரங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு தேர்தலையே வென்றது இந்த வாட்ஸ்அப்பை வைத்துத்தான் என்று பார்க்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் எவ்வளவு எளிதாக போய் சேர முடியும்னு பாருங்க. அப்போ நாம அனைவரும் இதுல வந்து இருக்கிறோம். மீடியா என்பது ஏதோ ஒரு டிஸ்டன்ட் என்டிட்டி கிடையாது, வேற எங்கேயோ இருக்கின்ற ஒரு நிறுவனமாக பார்க்க வேண்டாம். மீடியா என்பது நாம் அனைவரும் இந்த மீடியாக்குள்ள இருக்கிறவங்க தான். நாம இப்ப பேசுகின்ற ஜூம் ஆனாலும் மீடியா தான். இப்போ வந்து நீங்க போடுகின்ற ஒவ்வொரு ஃபேஸ்புக் போஸ்டும் மீடியா தான். நீங்க போடுகின்ற ட்விட்டர் பதிவானாலும் சரி, இல்லை என்றால் இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்றதானாலும் சரி, வாட்ஸ்அப், டெலிகிராம், சிக்னல் மாதிரியான இடங்களில் வந்து ஷேர் பண்றது அனைத்தும் மீடியாவை சார்ந்த விஷயங்கள் தான்.
நீங்கள் ஏதோ ஒரு கருத்தை வந்து சொல்ல விரும்புகிறீர்கள். அது உங்களுடைய பர்சனல் இன்ட்ராக்ஷன் இருக்கலாம், குட் மார்னிங் போடலாம், அதே மாதிரி நல்லா இருக்கீங்களான்னு கேட்கலாம். அதை தாண்டி வந்து ஒரு கருத்தை சொல்லும் போது அது வந்து யூ ஆர் ட்ரைங் டு இன்ஃப்ளூயன்ஸ் சம்படின்னு தான் அர்த்தமாகும். இல்லை என்றால் ஒரு நல்ல ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கும். அந்த மெசேஜ் வந்து நீங்க ஃபார்வர்ட் பண்றீங்க. ஓ, இந்தியா இவ்வளவு பிரபலமா இருக்கா என்றெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணீங்க. அதனுடைய உண்மைத்தன்மையை நீங்க அறியக்கூடிய அந்த எஃபர்ட் எடுக்கிறீங்களான்னு தான். அது இனி அடுத்தது வந்து உண்மைத்தன்மை எங்க கிடைக்கும் என்று கேட்பீங்க. உண்மைத்தன்மை எங்க கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா அதை சார்ந்த நிறுவனங்களில் போய் பார்த்தா தான் தெரியும் கிடைக்கும். இல்லை என்றால் அந்த அளவுக்கு கிரெடிபிலிட்டி இருக்கின்ற நிறுவனங்கள், இப்ப ஹிந்து மாதிரியான பத்திரிகையோ, இல்லை என்றால் இக்கானமிஸ்ட் என்ற பத்திரிகை இருக்கிறது, அதே மாதிரி அமெரிக்காவை சார்ந்த சில நிறுவனங்கள் இருக்குது. இல்லை என்றால் அந்த நிறுவனங்களுடைய இப்போ வந்து வேக்சினை எடுத்துக்கொண்டால் WHO இருக்கிறது. WHO என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். அதே மாதிரி ICMR என்ன சொல்லுகிறதுன்னு பாருங்கள். அதே மாதிரி அந்த மாதிரியான கிரெடிபிலிட்டி இருக்கின்ற நிறுவனங்கள் என்ன சொல்லுகிறதுன்னு பாருங்கள். அதன் பிறகு வந்து நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க. இப்போ ஒரு தகவல் வருது, கோவிஷீல்டு வந்து சரியில்லை, இல்லை என்றால் கோவேக்சின் வந்து சரியில்லை, கோவிஷீல்டு போட்டவங்களுக்கு வந்து இன்னாருக்கு வந்து இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு ஏதாச்சும் ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்துங்கன்னா அது இமீடியட்டா நீங்க வந்து ஃபார்வர்ட் பண்ணிடுவீங்க. ஏன்னா கோவிஷீல்டும் கோவேக்சின் மட்டும்தான் நம்ம தமிழகத்துல வந்து விநியோகத்தில் இருக்கு. தமிழகம் மட்டும் கிடையாது, இந்தியா ஒத்துக்கும் அது மட்டும்தான் இப்போதைக்கு விநியோகத்தில் இருக்கு. இன்னும் வேக்சின்ஸ் வர வேண்டி இருக்கிறது. அப்போ அந்த ஒரு நிலையில் நீங்க என்ன செய்வீங்கன்னா நீங்க டக்குன்னு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருவீங்க. ஆனா அந்த ஃபார்வர்ட் பண்றதுக்குள்ளால நீங்க ஒரே ஒரு சென்டென்ஸ் ஆட் பண்ண போறோம். நீங்க போய் WHO இணையதளத்திலோ ICMR இணையதளத்திலோ போய் பாத்தீங்கன்னா இந்த ஒரு நிகழ்வு என்பது ஒருத்தருக்கு வந்து ஒரு நெகட்டிவ் நிகழ்வு என்பது அது 1 in a million உங்களுக்கு தெரிய வரும். அதாவது 10 லட்சம் பேர் போட்டா அதுல ஒருத்தனுக்கு வந்து இந்த பிரச்சனை வரக்கூடும். இல்லை என்றால் 1 கோடி பேருக்கு போட்டால் ஒருத்தனுக்கு இந்த நெகட்டிவ் இது வரக்கூடும் என்ற அந்த உண்மை வந்து உங்களுக்கு தெரிய வரும். அந்த ஒரு லைன் நீங்க ஆட் பண்ணுங்க. அந்த ஒரு லைன் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா அதுல வந்து பல பிரச்சனைகள் தீர்ந்து விடும். இப்ப பலருக்கு வந்து அது கூட புரியாமல் இருக்கலாம். அப்போ நீங்க அடுத்ததாக நீங்க பார்க்க வேண்டியது ட்ரக்கினுடைய ரியாக்ஷன் என்ன. ஒரு மாத்திரை போட்டு விட்டால் அதனுடைய ரியாக்ஷன் என்ன. வாட் இஸ் பொட்டன்ட் கேன் பி ஹார்ம்ஃபுல் என்பது நாம் மனசில் எப்பவுமே வச்சு கூட வேண்டும். அதாவது உங்களுக்கு கியூர் செய்கின்ற ஒரு விஷயம் வந்து நிச்சயமாக அது வந்து போட்டன்டாகத்தான் இருக்க முடியும். அது வந்து ஒரு வீரியம் இருக்கின்ற ஒரு விஷயமாகத்தான் இருக்க முடியும். அந்த வீரியம் ஒருவேளை உங்களுக்கு வந்து நெகட்டிவ் பிரச்சனைகள் கூட உளவாக்கலாம், அது இருக்கலாம். அது உங்களுடைய பாடி எப்படி ரியாக்ட் செய்தோ அதை ஒட்டி இருக்கும். அப்ப அப்படி இருக்கின்ற ஒரு இப்ப நம்ம கால்போல் போடுறதாலும் சரி, இல்லை என்றால் டோலோ 650 போடுறதாலும் சரி, இதெல்லாம் நம்ம யோசிக்காமலே வந்து இந்த மாத்திரை மருந்துகளை எடுத்துக்கொள்கிறோம். இந்த மாத்திரை மருந்துகளுக்கு என்ன சைடு எஃபெக்ட் இல்லைன்னு சொல்றீங்களா? அப்படியெல்லாம் கிடையாது, நிச்சயமாக இருக்கிறது. இப்ப டோலோ சாதாரண ஒரு மாத்திரை சாப்பிடுகின்ற டோலோ 650 இருந்து ஆரம்பிச்சு ஒரு ஸ்டாட்டின் சாப்பிடுகின்ற வரையான நபர்களுக்கு அனைவருக்கும் வந்து ஏதோ ஒரு சின்ன சைடு எஃபெக்ட் இருக்குத்தான் செய்யும். அந்த சைடு எஃபெக்ட் வந்து ஒரு உதாரணமாக எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா அது 1 in a million வரலாம், இல்லை என்றால் 1 in a crore வரலாம். இதுதான் நாம் வந்து தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயமா இருக்கிறது. நிச்சயமாக எந்த ஒரு விஷயமானாலும் ஒரு வேக்சினுக்கு வந்து டெஃபினட்டாக சைடு எஃபெக்ட் இருக்கும். நான் என்னுடைய கேஸ் சொல்றேன். நான் வேக்சின் போட்டுக்கொண்டேன். அதுக்கப்புறம் 2 கோவிஷீல்டு போட்டுக்கொண்டேன். அதன் பிறகு ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டது பிறகு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நான் வந்து எனக்கு டோலோ 650 எடுத்துக்கொண்டேன். அதன் பிறகு வந்து கையில மட்டும் சின்ன ஒரு வலி இருந்தது. அடுத்த நாள் இருந்தது கொஞ்சம் நல்லாவே வலிச்சது. அதன் பிறகு 2வது நாள் வந்து வலி கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இதுதான் எனக்கு இருக்கின்ற ரியாக்ஷனா வருது. ஆனால் என்னுடைய டிரைவர் போட்டுக்கொண்ட போது அவருக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு அடுத்த நாள் ஃபீவர் வருது. அவர் டோலோ 650 போட்டு ஹலோ என்ன மியூட் பண்ணாதீங்க தயவு செய்து. இது டோலோ 650 அவர் போட்டுக்கொண்டார். அப்பவும் அவருக்கு வந்து இந்த பிரச்சனை வருகிறது. அந்த பிரச்சனை வந்து அவருக்கு 2 நாள் ஆகுது ரிகவர் ஆகுது. இப்போ அதுல வருகின்ற ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த தெருவில் இருக்கிற நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் நினைக்கிறாங்க, ஐயோ இந்த மாத்திரை இந்த வேக்சின் போட்டுக்கொண்டால் ஒரு 2 நாள் 3 நாள் வந்து நாம் படுக்க வேண்டியதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேக்சின் ஹெசிடன்சி வந்து அந்த இடத்துல வருகிறது. இது ஒரு உண்மைதான். இதை வந்து நாம் மறுக்க முடியாத ஒரு உண்மையாகத்தான் இருக்கிறது. இதை தாண்டியும் பல பிரச்சனைகள் இருக்கிறது. அதாவது இந்த கம்ப்ளீட் டினையல் இருக்கின்ற மனிதர்கள் இருக்கிறா இல்லையா, இந்த காம்ப்ளேசன்சி என்று 2வது சொன்னேன், அதுல இருக்கின்ற மனிதர்கள் இல்லையா, அந்த பிரச்சனையை வந்து நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாகத்தான் நான் பார்க்கிறேன். இதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். மிக மிக மோசமான ஒரு உதாரணம் தான். எனக்கு தெரிஞ்ச நண்பருடைய ஒரு ஃப்ரெண்டு. அவர் வந்து IT துறையில் இருக்கிறார். நல்லா சம்பாதித்து கொண்டிருக்கிறார். ஒரு வில்லா வைத்திருக்கிறார். கல்யாணமான நபர், ஒரு குழந்தை இருக்கிறது, அம்மா அப்பா கூட தங்கி இருக்கிறார். இவர் வந்து 2020 கம்ப்ளீட்டா என்ன சொல்லிட்டு வந்தார் தெரியுமா, இந்த கொரோனாங்கிறது ஒரு ஹோக்ஸ், இது வந்து உண்மை, இதுல வந்து ஒரு உண்மையும் கிடையாது, இப்படி ஒரு நோயே கிடையாது, ஏதோ செய்து கொண்டிருக்கிறார்கள், அதனால வந்து இவங்களை வந்து ஆஸ்பத்திரி கொண்டே எல்லாம் கொள்ளையடிச்சு அப்புறம் வந்து கொன்னுடுறாங்க
அப்படின்னு ஒரு கருத்தை வந்து அவர் வந்து முன்வைக்கிறார். இது ஏறத்தாழ 2020 முழுசா வந்து அவர் மாஸ்க் போடாமையே வந்து அவர் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுகிறாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் கம்ப்ளீட்டா ஒரு பிரச்சனையும் வரல அவருக்கு வந்து கோவிடே வரல. 2020ல ஃபுல்லா தப்பிச்சிட்டாரு. அதுக்கு பிறகு இப்ப ஜனவரியில பிப்ரவரியில எல்லாம் அவர் கூட பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு நண்பர் பகிர்ந்து கொண்டார் என்கிட்ட. அவர் என்ன சொன்னாருன்னா, ஏறத்தாழ அவர் சொல்றதெல்லாம் உண்மையாத்தானுங்க இருக்குது, இது என்ன ஒரு ஹோக்ஸ் மாதிரி இருக்கு, அவர் வந்து ஒரு இது கூட போடவில்லை, அதாவது ஒரு தடவை கூட அவர் மாஸ்க் போட்டது கிடையாது, ஃப்ரீயா வெளியே போய் கொண்டிருந்தார், எல்லா இடத்துலயும் சுத்தி கொண்டிருந்தார், விளையாண்டு கொண்டிருந்தார், ஆபீஸுக்கு போனார், ஆபீஸ்ல வந்து ஏசி என்வாயன்மெண்ட், சோசியல் டிஸ்டன்சிங் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, அவருக்கு ஒரு பிரச்சனையும் வரலையே, இதை வந்து நான் எப்படி கையாளுறது என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இது வந்து எனக்கும் பதில் கிடையாது அந்த சமயத்துல. ஆனால் நடந்த அவலம் என்று பாத்தீங்கன்னா, இந்த அடுத்த வேவ் வருது இல்லையா, B1.1712 or whatever, இது அதாவது டெல்டா வேரியன்ட் என்று, இந்தியன் வேரியன்ட் என்று விழிக்க கூடாதுன்றதுனால டெல்டா வேரியன்ட் என்ற பேர் வச்சிருக்காங்க இல்லையா, அந்த வேரியன்ட் தொற்று வந்து அவருக்கு வருகிறது. அது வந்த பிறகு அவர் மறுபடியும் இதே மாதிரி தான் இருக்கிறார், எனக்கு ஒண்ணும் கிடையாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் வந்து தன்னுடைய தாயாருக்கும் தகப்பனாருக்கும் கொடுத்து விட்டார் அந்த நோயை. அதன் பிறகு அவர் வந்து திடீரென்று மூச்சு திணறல் வருகிறது, ஒரு 3வது நாள் மூச்சு திணறல் வருகிறது. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் பெட் எங்காச்சும் கிடைக்குமா என்று அனைவரும் தேடிக்கொண்டிருந்தோம், கிடைக்கவில்லை. கடைசியில எடுத்துக்கொண்டு போகும்போது ஒரு ஹாஸ்பிட்டல் பெட் அவைலபிலிட்டி வந்த பிறகு அவர் எடுத்துக்கொண்டு போறதுக்குள்ளால ரொம்ப காலதாமதம் ஆகிவிட்டது. அவர் இறந்து விட்டார். இன்றைக்கு வந்து அவர் இறந்து விட்டார், அவருடைய தாயாரும் தகப்பனாரும் இறந்து விட்டார்கள். இன்னைக்கு அவங்க வீட்டுல இருக்கிறது வந்து அந்த பெண் கல்யாணமாகி ஒரு குழந்தை இருக்கிறது, இவங்க 2 பேரும் தான் அந்த வீட்டுல இருக்காங்க, அவங்களுக்கு வேலை கிடையாது. இந்த ஒரு நிலைமைக்கு வந்து நாம ஏன் தள்ளப்படுறோம்னு பாத்தீங்கன்னா நம்முடைய காம்ப்ளேசன்சி. இது இன்னொரு ரீதியில் என்ன பார்க்கணும்னா, என்னுடைய டிரைவருடைய அருகில் இருக்கின்ற நபர்கள் சொல்வது, நாங்க வந்து இப்போ கோவிஷீல்டு போட்டுக்கொண்டால் இல்லை என்றால் கோவேக்சின் போட்டுக்கொண்டால் எங்களுக்கு வந்து 2 நாளைக்கு வேலைக்கு போக முடியாது, அந்த வேலைக்கு போகாத இதுல நாங்க என்ன பண்ண முடியும், நாங்க வந்து எங்களுக்கு என்ன வீட்டுல நாங்க சுத்த படமா இருக்கிறது, தினம் அன்றாடம் வேலை செய்தால் தானே எங்களுக்கு காசு வரும், இல்லை என்றால் வீட்டுல ரொம்ப கஷ்டமாயிரும், இப்படி எல்லாம் பேசி கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய வாதம் எல்லாம் வந்து நீங்க 2 நாள் எப்படியாச்சும் தாக்கி பிடிச்சி இருக்கிறதா, அதாவது அரசாங்கம் வந்து ரேஷன் கொடுக்கறது, 14 பொருள் கொடுக்கறது, 2000 ரூபாய் கொடுத்துருக்கிறது, மறுபடியும் 2000 ரூபாய் இப்ப கொடுத்துருக்கிறது. அப்ப அதனை விட்டு நீங்க வேக்சின் போட்டீங்கன்னா அது என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமாக ஒரு 2 நாள் வேலைக்கு போக முடியாது. இதை வச்சு உங்களுடைய அந்த தருணம் செய்து விடலாம் என்று நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் அதற்கும் தயாராகாத நபர்கள் எவ்வளவோ இருக்காங்க. அடுத்தது வந்து கன்வீனியன்ஸ், கடைசி பாயிண்ட் என்னுடைய கன்வீனியன்ஸ். நிச்சயமாக அந்த வேக்சினுடைய அவைலபிலிட்டி, அஃபோர்டபிலிட்டி எல்லாம் இருக்கிறது, அது ஆக்சசிபிலிட்டி, இது 3 இருக்கிறது. அப்ப அதுல வந்து அவைலபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து மீடியால வந்து அன்றாடம் வந்து வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி தான் தமிழ்நாட்டினுடைய கோவிட் சைட் ஆனாலும் சரி, COVID-19 சைட்னு ஒரு சைட் இருக்குது, அந்த சைட்லயும் வந்து வெளியிடுகிறார்கள், எங்க எப்போ கிடைக்கும் என்று வெளியிடார்கள். அதே மாதிரி தான் பல இடங்கள்ல வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாகவே இப்ப வேணும்னா உங்களுக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு SMS வருகிறது. இதெல்லாம் வந்து கொண்டேதான் இருக்கிறது. இதுல எனக்கு மிக மகிழ்ச்சியான ஒரு தருணம் என்னவென்றால், இன்னைக்கு காத்தால வந்து நான் வந்து திருச்சியில பார்த்த கூட்டம் தான். அந்த அளவுக்கு மக்களுக்கு இடையே வந்து அட்லீஸ்ட் ஒரு இடத்துல இருக்கின்ற இல்லைன்னா நகரப்புற மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கிறது. அந்த விழிப்புணர்வின் காரணமாக என்ன பண்றாங்க பண்ணீங்கன்னா, அடுத்த பிரச்சனையாகக்கூடிய அளவுக்கு ஒரு கும்பல் அங்க சேருகிறது. திருச்சியில ஒரு கும்பல் சேர்ந்து அவர்கள் எல்லாம் வந்து வேக்சின் போடக்கூடிய அந்த சூழ்நிலை வந்து வந்திருக்கிறது. அவர்களுக்கு அந்த அளவுக்கு வேக்சின் இருக்கிறதா என்ற பிரச்சனையை தான் இருக்கிறது. அதான், அதாவது இப்ப அடுத்த பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, நாம வந்து இப்ப பல இடங்கள்ல நான் வந்து வேக்சினை பத்தி இப்ப வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் பிலிம் டைரக்டர் சொன்னாரு, நீங்க வந்து ஒரு 2 minutes வீடியோ போட்டு கொடுங்களேன், பண்ணி கொடுங்களேன், இந்த மாதிரி வேக்சின் வந்து போட்டுக்கொள்ளுங்கள், உங்களுடைய அருகில் இருக்கின்ற பிரைமரி ஹெல்த் சென்டர், அர்பன் பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு போனா போதும், சுகாதார நிலையத்துக்கு போனா போதும், அங்க போட்டு கொடுப்பார்கள் என்று நீங்க ஒரு வீடியோ வெளியிடுங்களே அப்படின்னு சொன்னாங்க. நான் வெளியிட்டுக்கிறேன்னு அவர் சொன்னாரு. அதன் பிறகு நான் என்னுடைய பிரச்சனை என்னவென்றால், நான் சரி இந்த வீடியோ வெளியிட்டுறேன், நான் சொல்றதை கேட்டு ஒரு 10 பேர் அங்க போய் நின்றுட்டு அங்க வேக்சின் இல்லைன்னா என்ன பண்றது என்ற பிரச்சனை இருக்கிறது. இந்தியாவில் இருக்கின்ற தலையாய பிரச்சனை இதுதான். நாம் வந்து ஒரு நாடாக இதுவரை இருக்கின்ற கால அளவில் வந்து நாம் வந்து தேவைக்கு ஏற்ப வேக்சினை வந்து இன்னும் உற்பத்தி செய்யவில்லை, அடுத்ததாக எங்கிருந்து கொள்முதலும் செய்யவில்லை. இது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அடுத்து வந்து அஃபோர்டபிலிட்டியும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இப்போ 2400 ரூபாய் கொடுத்து ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய், இல்ல 2400 இருந்து ஆரம்பிச்சு 3000 வரையான ரேட்டு இப்ப இருக்கிறது. அதாவது ஒரு ஒரு 2 டோஸ் போடுறது, இது யாருனால சாத்தியமாகும்? இப்ப நான் வந்து BCG போட்டோம், அதே மாதிரி பல இடங்கள்ல வந்து இது மீடியால தொடர்ந்து வருகின்ற ஒரு ஹைலைட்டிங் பாயிண்டா தான் இருக்கிறது. BCG ஆரம்பிச்சு வூப்பிங் காஃப், டிப்தீரியா,
ஸ்மால் பாக்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் நாம வந்து ஃப்ரீயா தான் மக்களுக்கு வந்து வேக்சின் போட்டு கொண்டு இருக்கோம். திடீர்னு ஒரு அரசாங்கம் வந்து 18 வயசுல இருந்து 44 வயசு வரை இருக்கிறவங்களுக்கு வந்து காசு கொடுத்தா தான் வேக்சின் என்ற ஒரு கொள்கையை கொண்டு வருகிறது. இது நிச்சயமாக இந்த நாட்டுக்கு உகந்த ஒரு கொள்கை இல்லை. ஏனென்றால் நம்மளுடைய நவீன் பட்நாயக் சொன்ன மாதிரி அந்த ஒடிசாவுடைய சீஃப் மினிஸ்டர், நோ ஸ்டேட் இஸ் சேஃப் அன்டில் ஆல் ஸ்டேட்ஸ் ஆர் சேஃப். அதாவது அனைத்து மாநிலங்கள் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும், இல்லை என்றால் ஒரு மெஜாரிட்டி மக்களுக்கு நீங்க வந்து தடுப்பூசி போடாவிட்டால் நிச்சயமாக ஒரு மாநிலத்திலும் பாதுகாப்பாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கிறது. அப்போ அப்படி இருக்கின்ற ஒரு நிலைமையில் வந்து இதையும் நாங்கள் வந்து எடுத்து கூறிக்கொண்டுதான் இருக்கிறோம். அதோட ஜெகன் மோகன் ஆனாலும் சரி, அங்க இருக்கின்ற நவீன் பட்நாயக் ஆனாலும் சரி, அதே மாதிரியான பாக்கி இருக்கின்ற அனைத்து தலைவர்களும் வந்து கூறிக்கொண்டிருக்கிறது, நம்ம எந்த அளவுக்கு வேக்சின் வந்து அதிகரிக்க முடியுமோ, ப்ரொடக்ஷன் அதிகரிக்க முடியுமோ அது செய்ய வேண்டும். இங்க கூட நம்முடைய மு.க. ஸ்டாலின் வந்து நம்மளுடைய அந்த செங்கல்பட்டு போயிருக்கிறார். அங்க வந்து 700 கோடி 800 கோடிக்கு ஒரு இன்டகிரேட்டட் வேக்சின் காம்ப்ளெக்ஸ் வந்து நிறுவிவிட்டு அதை வந்து ஏறத்தாழ ஒரு 3-4 வருஷமாக அவர்கள் வந்து இன்னமும் வந்து அதை வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரவில்லை. இதை பற்றியும் நாங்கள் ஹைலைட் பண்ணி கொண்டுதான் இருக்கிறோம். அப்ப அப்படி ஒரு சூழ்நிலையில தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இந்த கான்பிடன்ஸ், காம்ப்ளசன்சி, கன்வீனியன்ஸ், இது 3 பேஸ் பண்ணித்தான் நான் இது மட்டும் பேசிக் கொண்டிருந்தேன். இதுல மீடியாவினுடைய ரோல் என்னவென்றும் நான் எனக்கு ஓரளவுக்கு ஹைலைட் பண்றதுக்கான இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு டாக்டர் இருதயராஜ் அவர்களுக்கும் பாக்கி இருக்கின்ற நண்பர்களுக்கும் வணக்கம் கூறிக்கொண்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி. Thank you so much, sir. It is not just from the media perspective that you've spoken, you've also spoken from the common man's perspective, wherein everybody becomes a journalist and they have to decide the credibility of the information before they pass on the message. So thank you so much for that wonderful lecture. Our next speaker for the day would be Dr. Anna Ranjini Chellappa, who was awarded her PhD, her interdisciplinary PhD in home science and psychology from the Madras University. She is at present the Associate Professor and Head of Department of Home Science, Nutrition, Food Service Management and Dietetics based at Dr. Ambedkar Government Arts College, Vyasarapadi, Chennai. She has a rich 20-year experience of teaching and has undertaken a UGC research project focusing on the effectiveness of minor millets in iron bioaccessibility. She has published many relevant papers in reputed national and international journals and has also received the International Award for Best Research Paper for her work on iron and zinc supplementation among female adolescents in Chennai. She has also been associated with the domain expertise of writing the home science textbook of class 11 and 12, and is also the peer reviewer and subject expert for many journals. She is an active member of the Nutrition Society of India and is a frequently invited resource person for training-based camps, and is also a familiar face at international conferences and has been the chairperson for a scientific session at an international conference held at Singapore. Now, may I request the next speaker, Dr. Anna Ranjini Chellappa, talks about a common man's perspective and his experience of the vaccination process. Good morning, everybody. At the outset, I would like to thank the Department of Visual Communication of Loyola College and Department of Psychology, University of Madras, for organizing the most timely and important topic, need of the hour, moving towards immunization, vaccinate and save your life from COVID-19. I want to congratulate Dr. Irudiraj and Dr. Sasikala for organizing this, and I extend my warm felicitation and greeting to my professor, mentor and guide, Dr. Karunanidhi, who is here on the platform, and also the other co-speakers, Dr. Radhakrishnan and Pungurali. So, இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட டாபிக் வந்து it is about personal perspective about vaccination. என்னுடைய personal experience with vaccination from a common perspective. இப்போ எல்லாரும், irrespective of your age, irrespective of your religion and socio-economic status, everybody goes through one particular process in life. அது என்ன தெரியுமா? Decision making. Every day we are making a decision. இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்னா it is a decision. நீங்க உட்கார்ந்து நான் பேசுறதை கேட்டுட்டு இருக்கீங்கன்னா it is a decision. அதே போல இந்த வேக்சினேஷன் எடுக்கணுமா வேண்டாமா, இது ஒரு பெரிய டிசிஷன். லைஃப்னா ஏகப்பட்ட டிசிஷன்ஸ் எடுத்திருக்கேங்க. இன்ஃபேக்ட் த பிக் டிசிஷன் ஆஃப் செலக்டிங் அ லைஃப் பார்ட்னரே 2 daysல எடுத்தேன். ஆனா இந்த வேக்சினேஷன் போடணுமா வேண்டாமான்னு எடுத்த டிசிஷன் வந்து it took me 7 to 8 months. I got vaccinated only on March 24th when the vaccination drive started long ago. It started much before,
But as just the previous speaker spoke, our complacency. நான் எதுக்கு இந்த வேக்சினேஷன் எடுக்கணும்? நிறைய மீடியால ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன், ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் டிவியில நிறைய டிபேட்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ்ல பேசிட்டு இருக்காங்க. வேக்சினேஷனோட முக்கியத்துவத்தை பற்றி பேசிட்டு இருக்காங்க. பிரிண்ட் மீடியால there is so much about vaccination, and being in the academic field, so much of information I had gathered about vaccination, but information did not bring about the transformation. Every day I was gathering information. As an academician, the problem is நம்ம ரொம்ப ரீட் பண்றோம். ஒரு சைட்ல வேக்சினேஷனோட பெனிஃபிட்ஸை ரீட் பண்ணி, ஓ இப்படி வேக்சினேஷன் எடுத்தா ரொம்ப நல்லதுன்னு கன்வின்ஸ் ஆகி இன்னைக்கு போய் வேக்சினேஷன் போட்டுக்கலாம்னு நினைக்கும் போது அப்பதான் ஒரு ஃபோன் கால் வரும், ஐயோ வேக்சினேஷனை போட்டுறாத, பக்கத்து வீட்டு ஆன்டிக்கு வேக்சின் போட்டு ரொம்ப பிரச்சனையில இருக்காங்க, போடாத. அண்ட் தென் வாட்ஸ்அப் மீடியால வந்து யூ வில் ஹேவ் அ ரிசர்ச் group, scientific research group coming out with evidence saying that vaccination is not good. There is no evidence that it is about the efficacy of vaccination. So vaccination வேண்டாம். So இந்த மாதிரி contradictory informations இருந்ததுனால it took me 8 months to make a decision to take the vaccination. So finally, from a common man's perspective, தான் நான் பேசிட்டு இருக்கேன், not as an academician. What made me finally move towards this immunization? எத்தனையோ மாசங்கள் டிவியில வந்து we are going on hearing our administrators literally begging us to take the vaccination. Healthcare professionals சில பேர் கையெல்லாம் கும்பிட்டு தயவு செய்து வேக்சினேஷன் எடுங்கன்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. ஆனாலும் நம்ம வந்து இல்லைன்னு ஏன் யோசிச்சுட்டு இருக்கோம்? நானும் அப்படிதான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா அந்த March 24th அன்று what made me to move and take this vaccination? ஒரு academician, a person with high education qualifications, நானே இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது finally what made me move? What was that catalyst that made me move? Why is India, அழகா சொன்னாங்க இல்லையா, a state is not safe unless all states are vaccinated. So each individual has to move. What is a state? It is a group of individuals. ஒருத்தரும் வேக்சினேஷன் எடுத்தாதான் we would be safe. So if I as a person don't get vaccinated, I have every chance to get affected and also pass on the disease to so many other people. Finally, what was the turning point? On the 24th முன்னாடி ஒரு சாட்டர்டே இருந்ததுங்க. I went for a meeting. அந்த மீட்டிங்ல என் நண்பர்கள் எல்லாம் வரல. It was all strangers. Lot of government officials and we had school teachers, railwaysல இருந்த people, different sectors. எனக்கு அந்த ரூம்ல யாருன்னே எனக்கு தெரியாது, but around 100 people we were sitting there. Topic before the meeting started, எல்லாரும் hi எல்லாம் சொல்லிட்டு who are you, how are you எல்லாம் கேட்டுட்டு இருப்போம் இல்லையா. The main topic was vaccination. அங்க என்ன நடந்ததுன்னா, everybody was asking the others, நீங்க வேக்சினேஷன் போட்டீங்களா, நீங்க போட்டீங்களா. அங்க ஆச்சரியமான விஷயம் என்னன்னு தெரியுமா? நான் மட்டும்தான் வேக்சினேஷன் போடல. Everybody was vaccinated and everybody asked me, என்னங்க ஒரு டீச்சரா இருந்து நீங்க வேக்சினேஷன் போடலையா, காலேஜ் ப்ரொஃபஸரா இருந்து நீங்க இன்னும் போடலையா, அதுவும் சயின்ஸ், how come நீங்க எடுக்கல, உங்க காலேஜ்ல எல்லாரும் போய் போடலையா? For a minute I felt the odd man out and I thought to myself, ஏன் நம்ம வேக்சினேஷன் எடுக்கல? All along இததான் நம்ம டிவியில கேட்டுட்டு இருக்கோம், but as a common man nothing motivated me to move towards immunization. Then I asked the people, நீங்கலாம் எப்போ போட்டீங்க? நாங்க இப்போ செகண்ட் டோஸ் போட போறோங்கன்னு. I felt like really I am out of the odd man out. Then I asked them, what is your experience with vaccination? Everybody told me their experience, just like sir was sharing. Somebody said எங்களுக்கு ஃபீவர் இருந்தது, ஒரு சிலர் ஃபீவரிஷா இருந்ததுன்னாங்க, சில பேருக்கு உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி ஒரு 2 days இருந்தது. But everybody told me one thing, whoever I met, symptoms இருந்தது, but all the symptoms were manageable symptoms. அதனால நீங்க தைரியமா போய் இந்த இம்யூனைசேஷன், இந்த வேக்சினேஷன் எடுத்துக்கலாமே, ஏன் இப்படி தயங்குறீங்கன்னு they started reinforcing a positive personalized reinforcement of the importance of immunization. All along what I was hearing in the TV was information. Somehow there was not a personal heart-to-heart touch in that. I strongly believe why I chose to come for today's seminar and enthusiastically told the coordinator I want to talk is because I was touched by personal motivation. Information on the TV did not bring about a transformation. It only helped me to be knowledgeable. It did not bring about immunization, but one-to-one personal motivation, conviction,
brings about a change in behavior. That is my personal experience. They were strangers. Why are they so bothered about my health? அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? சீக்கிரம் நீங்க வந்து எலெக்ஷன் டியூட்டிக்கெல்லாம் போறீங்க, you're going to be in contact with a lot of people. அடுத்த மீட்டிங் வரதுக்குள்ள கண்டிப்பா நீங்க வேக்சின் போட்டுட்டு வரணும் மேடம். Strangers, but speaking with so much of conviction, each one teaching the other one from personal experience. I have been vaccinated. I took this immunization. I went through this. This was the problem. Don't be afraid. The greatest problem between knowledge and practice is that in between attitude. I had a negative attitude towards vaccination. I had a fear of the unknown for the vaccination. But this attitudinal change and this fear was dispelled when a group of people, those strangers, showed so much of concern and care and spoke to me about the importance and told me, அடுத்த மீட்டிங் நீங்க வரதுக்குள்ள கண்டிப்பா மேடம் நீங்க வேக்சினேஷன் போட்டுட்டு தான் வரணும், போடாம வந்துடாதீங்க. So this was a Saturday. Monday when I went to college, நான் ரெஜிஸ்டரை சைன் பண்ணி உடனே பிரின்சிபல் கிட்ட ஐ வாண்ட் 1 hour permission மேடம், நான் பிரைமரி ஹெல்த் சென்டர்ல பக்கத்துல இருக்க பிரைமரி ஹெல்த் சென்டர்ல போய் ஐ வாண்ட் டு கெட் வேக்சினேட்டட். Because those people told me, எதுக்காக தயங்குறீங்க? You have primary health center, it is free of cost. What is the problem? There is nothing for you to lose, you are only to gain. So what are you so afraid of? So I went and got vaccinated. அந்த vaccination centerக்கு போகும்போது எனக்கு என்ன ஆச்சரியம் தெரியுமா? There were so many, my college is situated in வியாசர்பாடி. So அந்த வியாசர்பாடியில so many people from the low socio-economic group, அந்த slumsல இருந்து ஏகப்பட்ட பேர் அந்த ready for vaccination. அப்போ கேஷுவலா ஒரு அம்மா கிட்ட கேட்டேன், நீங்க இப்பதான் வரீங்களா? இது என்னுடைய செகண்ட் டோஸ். எனக்கு ரொம்ப ஐ ஃபெல்ட் அஷேம்ட். ஐ வாஸ் திங்கிங் இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ். இந்த அம்மாக்கு வேக்சினேஷனோட ஸ்பெல்லிங்கும் தெரியாது, இம்யூனைசேஷன் தெரியாது, கொரோனாவோட ஸ்பெல்லிங் என்னன்னு கூட தெரியாது. ஆனா நம்ம லைஃபுக்கு பாதுகாப்பானது இந்த வேக்சினேஷன். வி மஸ்ட் கெட் வேக்சினேட்டட். அந்த அடிப்படையான ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு இந்த வயதான தாய். She came forward and very proudly telling me, I have taken the vaccination. She does not know any background, how this corona, what variants எல்லாம் தெரியாது. இதனால பயங்கர உயிருக்கு ஒரு ஆபத்தான விஷயம். I have to protect myself. To protect myself நான் மாஸ்கை போட்டுக்கணும். நான் வந்து இந்த சானிடைசர் வாயிலிருந்து அவங்களுக்கு அந்த வார்த்தை கூட வர மாட்டேங்குது. இந்த மூணுத்தையும் நான் பண்றேன் பாப்பான்னு என்கிட்ட சொல்லிட்டு அந்த வயதான தாயார் போயிட்டாங்க. I was feeling so ashamed. At the same time so proud. அட்லீஸ்ட் இப்பயாவது ஒரு ஃபர்ஸ்ட் வேக்சினேஷன் டோஸ் எடுத்துட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு ஐ கேம் பேக் ஹோம். வந்த உடனே தட் செயின் ரியாக்ஷன் கண்டினியூட். See, that is so important. Each one start teaching one and set the spark. அது அப்படியே ஒரு செயின் ரியாக்ஷன் நம்ம அறியாம போகும். Some group of people motivated me. உடனே without my knowledge I became an ambassador for immunization. என்னுடைய ஃபர்ஸ்ட் person to motivate was my mother, 81 years old. ஐயோ எனக்கு வேக்சினேஷன் வேண்டாம்ப்பா, நானே வயசாயிட்டேன், இப்போ எதுக்கு இந்த பிரச்சனை? But the minute I told my mother, who was talking against vaccination, the minute I told Amma I went and got vaccinated, she said, நிஜமாவா வேக்சினேஷன் போட்டியா? அப்போ நானும் போட்டுக்கிறேன். I said, yes, நாளைக்கே போட்டுக்கோங்க. Go in the morning, evening I will come and stay with you, because ஒருவேளை உங்களுக்கு ஃபீவர் ஏதாவது பாடி பெயின் இருந்தா I want to support you, because she is all alone. So because of somebody I got vaccinated. Because of me my mother got vaccinated. Because of my mother she started spreading the news. In the time la enna aachudana, in my family there are other 2 eligible people for vaccination. Are very young. So my mother-in-law age 71 and my husband, both of them wanted to take the vaccination but did not because of certain health complications. Her husband is getting treated for autoimmune condition, and the steroids கொடுத்ததுனால severely drug induced diabetes and weight loss. அதனால he needed to have some medical clearance. So he was waiting for that. My mother-in-lawக்கு அடிக்கடி அவங்களுக்கு chest pain plus thyroid issues இருக்கறனால she was also waiting for some medical clearance. But அவங்களுக்கு the biggest motivating factor is my mother, who is 81 years. அவங்களே vaccination எடுத்து அவங்க ஹாப்பியா இருக்காங்க, no problem. So she was extremely motivated. So 1 month later, around 3 weeks later, my husband and mother-in-law, they got vaccinated somewhere around March 22nd. March 24th அன்னைக்கு என்ன ஆச்சுதுன்னா, I started to develop a severe throat infection and cough and cold after 1 month after vaccination. 2 days wait பண்ணி பார்த்தேன். I asked the doctor. He told me go and take the RT-PCR. Thankfully எனக்கு test result negative ஆச்சுது.
Within 2 days, my younger son, he had throat infection, cough and cold. Then my mother-in-law and my husband. Nobody went for the RT-PCR test because I thought to myself, in the cold I started the treatment, my RT-PCR was negative. So it was a common viral cold cough. Nobody went for the RT-PCR, and about 7 to 8 days, everybody's symptoms started subsiding. But on May 3rd, my eldest son, who did not have any cough and cold, he came back home in the night and said he is not well. Extremely high fever. அப்போ எனக்கு பயம் வந்துட்டு. இதுவரைக்கும் யாருக்குமே fever இல்லையே. All of us had cough and cold, so we thought I spread it to my son spread it to my husband spread it to mother-in-law. அப்படி நினைச்சிட்டு இருக்கோமே. இந்த fever எங்க இருந்து வந்தது? Next day, so I just gave him a paracetamol to control the fever. Seri நாளைக்கு பார்த்துக்கலாம், because it was middle of the night. Morning, I could hear severe coughing and cold sound. நான் நினைச்சேன் பக்கத்து வீட்ல இருந்து தான் சவுண்ட் வருதுன்னு பார்த்தா, my eldest son was having such a severe cough and cold. எங்கிருந்து அவ்வளோ ஒரு phlegm sound overnight? How come such a severe or congestion or phlegm formation? Immediately, I will say it is only divine guidance. I just called the entire family, husband, mother-in-law, younger son, elder son, myself. We said we are going immediately. All of us are going to do the RT-PCR. So we went immediately. That is very important, immediate intervention. So immediate RT-PCR edutone. To my great shock, the next day, corporation land, we got the call. All of us tested positive, except my youngest son, who is aged 12 years old. All of us had symptoms of cough and cold, with my eldest son having fever. We called our physician, and he was discussing with us the symptoms. Yarukume in the breathlessness illa. Meanwhile, we also had were advised to buy the oximeter. So our doctor asked us, you be in home quarantine, but continuously monitor your oxygen saturation. By God's grace, oxygen saturation for everybody was maintained between 97 to 99 on a daily basis, and pulse rate normal. So what was the experience in the 14-day quarantine? Adha faster solli na mudikiren. Initially, all of us had this body pain and severe headache for 2 to 3 days. And the symptom, it was like one symptom came and went. Then the next symptom that we experienced was the cold and cough was gradually subsiding with the treatment and the common medication that they gave us. Then a complete loss of smell and the taste sensation, vasanai onnume theriyalanga for 2 to 3 days. But 3 days kalichu that also bounced back. Adukapram oru sorvu, oru tiredness, kalayila elundu kitchen kulla poitu vandave marubadiyum padukkononu thonudhu. So oru 10 days la I can say all the symptoms disappeared from all of us. Idhula I just want to tell you, nadula we had to do the chest CT. And the chest CT பண்ணும்போது, for my mother-in-law, myself and my eldest son, there was no lung involvement. But in the case of my husband, there was mild pneumonia, and he had a lung involvement, and the grade and score எல்லாம் போடுறாங்க இல்லையா, with a score of 5. So mild pneumonia தான், but because I already told you, அவருக்கு certain ஏற்கனவே health issues, like an autoimmune situation, already he was on steroid and had a very high blood sugar levels. Adanala the doctor said no taking a risk, no breathlessness and all. So we don't need to hospitalize him. Oxygen saturation la நல்லதா இருக்கு. ஆனா ஒரே ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். வீட்லயே அவருக்கு antibiotic intravenous route ல நம்ம கொடுக்க தான் ஆகணும். It is very important. We cannot take a risk because of the comorbid situations. So by God's grace, we were able to get home nursing services. So நம்ம bedroom we were administering antibiotics via the IV for 14 doses, 7 days. He also recovered very well. By 10th day, by the grace of God, the entire family recovered from all the symptoms. By 14th day, we bounced back. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, I really want to thank those wonderful angels, strangers, இன்னைக்கு வரைக்கும் அவங்க யாருன்னு நான் ஃபோனும் பண்ணல, people who motivated me, personally convinced me, and brought about a change in my behavior through one-to-one interaction and conviction. I strongly believe that if India has to move in the path of health, each one should teach one. Each one should reach one. We can fight this corona not by just depending on the doctors,
the great warriors who are fighting for the lives of people. வருமுன் காப்போம்னு சொல்றத if each one, அந்த நண்பர்கள் எனக்கு சொன்னாங்க இல்லையா, கண்டிப்பா நீங்க எடுக்கணும் மேடம் எனக்கு சொன்னாங்க இல்லையா, அதே போல ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு ஒரு முடிவெடுத்து கண்டிப்பா ஒரு நபரை நான் வேக்சினேஷனுக்குள்ள நான் வந்து ஐ வில் மோட்டிவேட் தெம். அவங்களுக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி போட்டுட்டீங்களான்னு கேட்பேன். பிகாஸ் இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி, இட் இஸ் மை சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரொடெக்ட் த லைஃப் ஆஃப் மை கம்யூனிட்டி. ஏன்னா நான் எடுத்துட்ட பிறகு once my husband took the vaccination, he started motivating the other people in the apartment. We are living in a gated community. நிறைய பேர் வேண்டாம் பயந்துட்டு இருக்கவங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, ஹே நான் எடுத்துட்டேன், வாயா ஒண்ணுமே இல்லை, நோ ப்ராப்ளம், கமெண்ட், சரி நான் வரேன். இப்போ நான் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேங்க. ஆஃப்டர் திஸ் ஐ ஜஸ்ட் டிட் அ ஸ்மால் கேஸ் ஸ்டடி. இப்போ கேஸ் ஸ்டடினா இட் ஹேஸ் நோ டிப்பிக்கல் சவுண்ட் மெத்தடாலஜிக்கல் இஷ்யூஸ்க்கெல்லாம் போல, ஜஸ்ட் சிட் சாட்டுங்க, ஒரு 5 minutesல முடிச்சதேன். I spoke to 10 people who took 1 dose of the vaccination and I asked them, and who were affected with corona, and I asked them, எப்படிங்க இருக்கீங்க? எல்லாரும் ஒரே கதையா தான் பேசணும். எல்லாருக்கும் கோல்டு, காஃபு, ஃபீவர், இந்த லாஸ் ஆஃப் ஸ்மெல், டேஸ்ட், பாடி வலி, ஒரு ஃபெட்டிக், 14th day சூப்பரா இருக்குங்க. All have bounced back. So what I came to understand and came to a personal conclusion, this cannot be a scientific based conclusion, என்னுடைய 10 சிட்சாட்ல இருந்து வந்த கன்க்ளூஷன் என்னன்னா, வேக்சினேஷனை போட்டோம்னா சிவியரிட்டி ஆஃப் த காம்ப்ளிகேஷன் ரொம்ப மினிமலா இருக்கும். இந்த சாதாரண காஃப் கோல்டு எல்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி தாங்க. கொரோனா பத்தி நம்ம ரொம்பலாம் பயப்பட வேண்டாம். இந்த வேக்சினேஷன் போடுறதுனால சிவியரிட்டி மட்டும் குறையிறது இல்லை, அந்த பீரியட் ஆஃப் சஃபரிங் இருக்கு இல்லையா, it reduces within 8 days. I felt absolutely normal, not only me, all those people. அதுக்கு பிறகு after 14 days எனக்கு இப்போ கொரோனா வந்ததா இல்லையா, strong and healthy. இதே மாதிரி I spoke to people who were not vaccinated, 10 friends who did not take the vaccine and who also were affected by corona. Most of them, the symptoms became severe day by day. All 10 of them were hospitalized, either in Siddha Marthuvamanam, அல்லது they went to a regular hospital. Most of them used the oxygen mask. And அப்போதான் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்துட்டும் அவங்க அந்த ஆக்சிஜன் சப்போர்ட்ல தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு மாசம் கழிச்சிட்ட பிறகும் இன்னும் வந்து எங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு, ரொம்ப சஃபர் பண்ணிட்டு தான் இருக்கோன்னு, they still, though the corona does not exist in the body, they are RT-PCR negative, it has left a strong side effect in their body. Today, by the grace of God, I have no body pain, headache, fatigue. I am very busy and active. But the people who did not take the vaccination, who were not immunized, who were affected by corona, till today, they are still saying, அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு, இன்னும் எனக்கு வந்து ஒரு ட்ரை காஃப் இருக்கு, இன்னும் எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு. They are still experiencing the effect of this corona. So my dear friends, having come to the topic, நம்ம ஒரு கருத்தரங்கத்துக்கு போனோம், பேசினோம், வந்தோம் இல்லாம, I would be the most successful person if after listening to my speech, if even one person rises up and decides, I want to get vaccinated. That would be the greatest achievement of my life. My dear friends, I want to tell you, please take the vaccination. அன்னைக்கு ஒரு நண்பர் என்கிட்ட சொன்னாங்க இல்லையா, today I look at all of you as my own brothers and sisters, and I want to tell you, தயவு செய்து please get vaccinated. There is nothing to lose from it. You are only protecting yourself. And I pray that corona should not even touch your doorstep and touch your life. But in case you are affected, don't be worried. It will just be like a common flu. I can assure you that it would just be symptoms that are manageable. Within 14 days, you will bounce back, because that immunization will be definitely a shield that can protect you. But if you do not get vaccinated, you are, ரொம்ப ரிஸ்க்கு நீங்க வந்து you're taking a huge risk. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. Please get vaccinated. God bless you. And thank you so much for giving me this opportunity to spread this wonderful message. I wish and pray that everybody stays healthy.
that after this session, everybody goes and gets vaccinated. God bless you and thank you so much. So thank you so much, Anna ma'am, for that very beautiful message. I don't think anybody could explain the significance of taking the vaccine any more clear. She has mentioned the influence that each of us can have on others using a positive personalized reinforcement technique. Thank you so much, ma'am, for that wonderful message. So we have our last speaker for the day, Dr. S. Pungulali, who has completed her MBBS from MMC. She further went on to earn her second doctoral degree from the University of Madras. She has also obtained a diploma in obstetrics and gynecology from the Sri Ramachandra Institute of Higher Education and Research, Chennai. At present, she is senior consultant and head of clinic operations at the Infectious Diseases Medical Center, Voluntary Health Services based in Chennai. She also caters to screening and prevention of cancers in women, prevention of mother-to-child transmission of HIV, and is also the head of the HIV and Women Care Program at IDMC. Her research interests include psychoneuroimmunology. So she is a senior consultant of clinic operations at the Infectious Diseases Medical Center, Voluntary Health Services, Chennai. At the outset, I want to congratulate everyone who's behind organizing this fantastic session. And I want to, in specific, I want to thank and also say a special word of thanks to Professor Karunanidhi, who's been a well-wisher, mentor, and guide for so many years now. And also Dr. Sashikala, who's been a great friend and who was instrumental in asking me to come here, and I'm glad I did it today. And thanks to all the faculty who are behind this great and very relevant session. So we keep talking about vaccination, COVID, same things again and again. I think all previous speakers, they have emphasized enough, how important in the vaccine போடுறது. ஏன் வந்து நம்ம மைண்ட் லெவல்ல என்ன பிளாக்ஸ் இருக்கு நம்ம இந்த வேக்சின் போடுறதுல, சொசைட்டி லெவல்ல நமக்கு என்ன மாதிரியான பிளாக்ஸ் இருக்கு, இது என்ன தடைகள் இருக்கு டுவர்ட்ஸ் த வேக்சினேஷன். As we move towards Itanico, we should remember that India is a country which has a very successful history of vaccination programs. We've eradicated polio, we've eradicated smallpox. We have a universal immunization program that is so effective and so well taken in children. And still, in the COVID vaccination, there are lots of issues. So actually, WHO சொல்லிருக்காங்க இந்த COVID pandemic ஓட சேர்ந்து we also are battling the infodemic. So the infodemic means too much information from too much sources. So I thought I just start off with a brief scientific look at actually a clinician's look at what COVID actually is. We know COVID started in December and now we are here in 2021 June. We thought it will go away sometime in December, January 2021. We thought 2021 everything will be back to normal, but still we are here in the midst of the second wave. And we are just looking at it. So many countries facing similar problems. So all the whole world is a village and solvanga. The whole world is facing this problem now. So what exactly is COVID? COVID is a virus. It's a virus in the series of coronaviruses. So coronavirus because of the spike proteins. So the spike protein is responsible for the infection that it causes. So in the spike protein is the one that is the infectious part of the virus. And idha nammaloda tadupoosigalum target pannudhu. So in the spike oru mul greedam madri irukanaala da these viruses are called coronaviruses. So how does the virus spread? So first initially நமக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நிறைய கன்ஃபியூஷன் இருந்தது இந்த வைரஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்றத பத்தி. ஃபர்ஸ்ட் சொன்னாங்க எதை தொட்டாலும் பரவிடுமோங்கிற பயத்துல நம்ம எல்லாத்தையுமே தொடச்சிட்டு இருந்தோம், கழுவிட்டு இருந்தோம், தண்ணி மஞ்சள் எல்லாம் போட்டு காய்கறி எல்லாமே வாஷ் பண்ணிட்டு இருந்தோம், ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தோம். சில இடத்துல நியூஸ் பேப்பர் எல்லாம் அயன் பாக்ஸ வச்சு அயன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி தென் தே செட் ஏரோசால் டிரான்ஸ்மிஷன் தான். ஏன்னா காத்துல இருக்க அந்த வைரஸ் அந்த இருமும் போதோ தும்பும் போதோ அந்த இதுல பரவி அதுல இருந்து வருது ஏரோசால்ஸ்னு. ஆனா இந்த லாஸ்ட் மந்த்ல we have received lots of evidence. ஆனா ஒரு செட் ஆஃப் சயின்டிஸ்ட் முதல்ல இருந்தே கேட்டுட்டே இருக்காங்க இது ஏர்போர்ன் டிரான்ஸ்மிஷன் இருக்கு, இல்லைன்னா இவ்வளோ குவிக்கா ஆல் ஓவர் த வேர்ல்டா ஒரு பேண்டமிக்கா இதால ஸ்ப்ரெட் ஆக முடியாதுன்னு.
Now the WHO, CDC, and the many international organizations have actually recognized that airborne transmission is responsible, at least in poorly ventilated close quarters, where ventilation நல்லா இல்ல, close ஆன இடம், நிறைய பேர் சேர்ந்து இருக்க இடம். அதே மாதிரி when lots of people in closed areas are singing, coughing, sneezing, talking, இதுல எது பண்ணாலுமே the viruses, there is a big risk of the virus spreading directly from one person to another. And the small particles can float away to many kilometers, and some of them can be infectious also. So this is the important because of the numbers we are seeing in the second wave. So because of the huge numbers and also the huge variants that we are talking about. So after the big controversy about Brazilian variant, South African variant and all that, WHO decided to put an end to the controversy, and they named all the variants alpha, beta, gamma, delta, epsilon. And the variant which was first identified or is supposed to have originated in India is called the Delta variant. So what does the virus do? Enna pannudhu in the virus? So the virus unga nasal passages kulla ponona unga nasal passages oda lining la cells la ACE receptor irukku. So in the receptor oda surface la the virus oda spike protein attach ஆகும். So adula the virus gets into the cell, and then it sets off a big series of reactions. எல்லாம் பண்ணி virus cell la idayi multiply ஆகி comes back into the blood, then gets back and creates viremia. So blood la virus வந்துட்டே இருக்கும், அதோட it will create lots of inflammation. What I'm sure now everybody, thanks to our media and so much awareness programs, everybody knows that we all have the mild phase, moderate phase, and people who are very severely infected or progress to what is called the cytokine storm. So that's all triggered initially by the small virus with the spikes getting attached to the ACE receptors. So this is why we keep saying steam inhalation will not kill the virus, because the pathology is not the virus hanging in your passages. The virus gets into the cell and sets off a series of reactions. So if you take steam, it will only damage your passages. It will not kill any virus. So initially first ஆரம்பிச்ச ஒரு 2 monthsல எல்லாரும் நினைச்சாங்க கோவிட்னா ஏதோ இந்த SARS மாதிரி ரொம்ப ரெஸ்பிரேட்டரி டிப்ரெஷன் காஸ் பண்ணுது, நுரையீரல் அழற்சின்னு சொல்லுவாங்க, டிபிக்கல் நிமோனியா தட் we see, ஆக்சிஜன் டிப்ரைவேஷன் ஆஃப் த லங்ஸ். ஏன் ஆக்சிஜன் டிப்ரைவ் ஆகுது இந்த லங்ஸுக்கு? ஏன் ஆக்சிஜன் ஒரு ஒழுங்கான முறையில ஏன் இந்த லங்ஸும் அதோட சேர்ந்து அந்த ஹார்ட் அந்த மொத்த இதுவும் ஏன் சரியா வேலை பார்க்க முடியலங்கிறத இனிஷியலா நிறைய நமக்கு தெரியல. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் 1 or 2 months அப்பதான் ஒரு இட்டாலியில ஒரு group of pathologists they did autopsies on people who have died of COVID pneumonia. அப்பதான் it was an eye opener which said that this is because of the thrombosis. So what happened? அதனாலதான் இப்ப இந்த blood thinners எல்லாம் கொடுக்குறோம் இந்த பேஷண்ட்ஸ்க்கு. So என்ன ஆகுதுன்னா எல்லா blood vesselsலயும் குட்டி blood clots form ஆகுது. Those who have huge blood clots all over the system, it's like the body identifies itself as an enemy and tries to produce antibodies against it, and the whole body is inflamed. உடம்புல எல்லா ஆர்கன்ஸுமே இன்ஃப்ளேம்ட் ஆகி அதுல முக்கியமா லங்ஸ் அஃபெக்ட் ஆகிறதுனால நமக்கு லங்ஸுக்கு பிளட் ஏர் ஒழுங்கா அதால அந்த இது ஆக்சிஜனேஷன் சரியா பண்ண முடியாம போகுது, and all the other complications follow. So this is a very, for that time, அந்த டைம்ல அந்த கோவிட் பத்தி இருந்த பெர்செப்ஷன்ஸுக்கு எல்லாத்துக்கும் மத்தியில இது ஒரு பெரிய brave and eye opening study. So has COVID வெறும் so COVID வெறும், sorry, can you see the slides? We are sharing, we are sharing, Dr. Pongulali. Okay, thank you. So it's on extra pulmonary manifestation. Yeah, thank you. Yeah. So COVID does not cause only, if you ask COVID lungs மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணுமானா majority of the cases பெரும்பாலும் only the lungs. ஆனா அதை தவிர COVID can cause affect because the basic pathology குட்டி blood clot இருக்கிறதுனால whole bodyயும் COVID ஆல affect பண்ண முடியும். From the brain to the skin, there's no one organ that is spared by COVID in very extreme cases. But majority la verum lung infections, lung manifestations are most common and most detrimental in COVID actually.
Next slide. So நம்ம எல்லாருக்கும் தெரியும் கோவிட் வந்தவங்க எல்லாருமே சிக் ஆயிட மாட்டாங்க. கோவிட் வந்தவங்க எல்லாருமே எல்லாருக்குமே நிமோனியா வராது. ஸோ கோவிட் பேசிக்கா we have asymptomatic and symptomatic. So asymptomatic people then சில பேர் அப்படியே ஒரு 80% ஆஃப் தெம் அப்படியே ஏசிம்டமேட்டிக்காவே இருந்து அவங்க மேடம் கூட சொன்னாங்க சிலருக்கெல்லாம் ஒண்ணுமே வரல. ஸோ அந்த மாதிரி இருந்து அவங்க அப்படியே ரெக்கவர் ஆயிடுவாங்க. But then there's another set of people who progress who become really sick. அது ஒரு 20%. And 20%ல only 5% really become critically ill. ஆனா இந்த 5% யாருன்னா நமக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே வேற கோமார்பிடிட்டிஸ் இருக்கவங்க, டயபெட்டிஸ் இருக்கவங்க, ஹைப்பர் டென்ஷன், எஸ்பெஷலி இதெல்லாம் அன்கண்ட்ரோல்டா இருக்கா. ஸோ தட் இஸ் த ப்ரோக்ரஸ் ஆஃப் த டிசீஸ். ஆனா இப்ப சின்ஸ் கோவிட் இஸ் ஆல்மோஸ்ட் 1.5 years நவ், நமக்கு what has been a great blessing in COVID and சொல்லணும்னா we have been able to advance to various new information, new drugs and vaccines relatively very quick than we have been able to do in many other diseases. But this doesn't mean that safety of these has not been checked or assured. எல்லாமே எல்லா விதமான சேஃப்டி செக்ஸும் பண்ணி தான் பப்ளிக்கு வருது. பட் என்னன்னா நம்ம இந்த பேண்டமிக்கோட சிச்சுவேஷனை பார்த்து we are doing it on a fast track. ஸோ நமக்கு தெரியும் எனி வைரஸ் ஹேஸ் டு பி ட்ரீட்டட் பை ஆன்டிவைரல். இப்போ ஹெச்ஐவி பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மேனேஜபிள் டிசீஸ் டுடே பிகாஸ் ஆஃப் த வெரி எஃபெக்டிவ் ஆன்டிவைரல் தெரப்பி அவைலபிள். ஆனா கோவிட்ல there is two spectrum. One is what is caused by the virus itself, that early you will need probably antivirals. Now lots of monoclonal antibodies coming which can prevent progress. And then when the patient is very sick, we need blood thinners, oxygen, steroids and lots of other, and patient needs very intensive care. And so the treatment as such is actually evolving. We are having much more drugs becoming available. Some drugs which were thought to be effective in the beginning have now been shown not to be effective at all and have been removed from the guidelines. So that is the beauty of science. So as we evolve, as that we get more knowledge about the disease, we are also learning not only about the disease, we are also learning about the drugs, about the vaccines, the progress and the public health and everything else. So கோவிட் வந்தவங்க எல்லாரும் ரெக்கவர், எல்லாம் சிம்டமேட்டிக் ஏசிம்டமேட்டிக் நல்லா ஆயிட்டு வீட்டுக்கு போனோன்னு ஆர் தே ஆல் வித்வுட் சிம்டம்ஸ்? மோஸ்ட் ஆஃப் தெம் ரெக்கவர் வித்வுட் எனி சிம்டம்ஸ். பட் ரீசெண்டா சம் ஸ்டடீஸ் ஹவ் ஷோன் தட் அட் சம் 10% ஆஃப் தெம் கேன் டெவலப் what is called post-COVID sequelae. So post-COVID sequelae can be lots of things. Maina most of them, I think this is where the role of psychologists and people who are dealing with mental health is very important, because most importantly, they are all psycho-neurological issues that have been identified in people with COVID. Not to say that everybody who had COVID will have post-COVID, but a small percentage of people do have sequelae after a long time. So we all know treatment, like I said, nariya pudu drugs vandute irukku, nariya treatment modalities varudhu, different types. ஆனா நம்ம from the thing நம்ம முதலே படிச்சிருக்கோம், வருமுன் காப்போம். So prevention is always better than cure. So now we have multiple vaccines available. So இது this slide shows the typical vaccine life cycle. See, all vaccines ஒரு வேக்சினை ஒரு pharmacological company ஒரு concern ஒரு கவர்மெண்டோ திடீர்னு can't push it onto a population. Science அந்த மாதிரி acceptable இருக்காது. அறிவியல் is beyond all that. So vaccine goes through all these stages. First, there are the preclinical studies. ஏன்னா preclinical studies பண்ணாதான் அந்த வேக்சின்ங்கிறது வேலை பார்க்குமா, அதுக்கு ஒரு நோயை தடுக்கிறதுக்கான இது இருக்கா இந்த சப்ஸ்டன்ஸுக்கு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அந்த சப்ஸ்டன்ஸ் என்னங்கிறத preclinical studiesல ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் it goes through phase 1, phase 2, phase 3. So phase 1 இந்த இது சேஃபா இருக்கா, எஃபிகேஷியஸா இருக்கான்னு தெரியாது. at that point சேஃபா இருக்கா, என்ன இதனால எதுவும் சைடு எஃபெக்ட் வருதா, என்ன டோஸ்ல கொடுத்தா என்ன மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குங்கிறதெல்லாம் they will study in the safety phases. Then phase 2ல effectiveness படிப்பாங்க, ஆன்டிபாடி டைட்டர் ஸ்டடி பண்ணுவாங்க. இந்த வேக்சின் இந்த டோஸ்ல இவங்களுக்கு கொடுக்கும் போது ஆன்டிபாடிஸ் எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்ப்பாங்க. அப்புறம் phase 2 கிளியர் ஆன வேக்சின்ஸ் தான் phase 3க்கு வரும். ஸோ phase 3க்கு வரப்ப சேஃப்டி அண்ட் எஃபெக்டிவ்னஸ் இந்த பாப்புலேஷன் இது யூஸ்வலா பிளைண்டடா பண்ணுவாங்க. ஒரு group will get a placebo, ஒரு group will get a vaccine.
and then எது efficacy எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. If the vaccine is shown to reduce the infection, then the vaccine comes into the market after multiple regulatory reviews. இதுதான் வந்து ஒரு வேக்சின் வருது. ஏன் கோவிட்ல வேக்சின் சீக்கிரம் வந்துச்சுன்னா, நம்ம ஏற்கனவே இந்த mRNA வேக்சின்ஸ் வந்து ஏற்கனவே வந்து வேற வேற ஹெச்ஐவிக்கு இன்னும் சில டிசீசஸ் இன்ஃபெக்ஷன்ஸ்ல வந்து they were all under study. ஸோ அதை வந்து குவிக்கா இப்ப pressing நீட் வந்து இந்த கோவிட்ங்கிறனால அதுக்கு மாடிஃபை பண்ணி இட் வாஸ் ரிலீஸ் ஃபார் தட். ஸோ நிறைய பேர் வந்து எங்க அந்த வேக்சினை பத்தி பேசும்போதோ இதுதான் கேட்பாங்க. அதுக்கெல்லாம் 15 வருஷம் கழிச்சு வேக்சின் வந்தது, இதுக்கெல்லாம் 20 வருஷம் கழிச்சு வந்தது, எப்படி கோவிடுக்கு மட்டும் 1 வருஷத்துல வந்ததுன்னு. ஒன்னு வந்து because they were all repurposed from previous other vaccine studies, the molecules were there. டார்கெட்டா தான் மாத்திருக்காங்க இந்த இதுல. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து we should know that all science efforts were pulled towards a vaccine because it was not ஒரு country கிடையாது, it was the whole world that was at risk. Unless the whole world gets rid of the disease, no country in this world is safe. We know நமக்கு தெரியும் இங்க இருந்து அங்க போயிடுச்சு வேரியன்ட், இந்த ஊர்ல நான் அந்த ஊருக்கு. So people can't stay isolated in this era of when the whole world is a global market, உலகமே ஒரு வில்லேஜ் அப்படிலாம் இருக்கும்போது யாரும் வந்து ஐசோலேட்டடா இருக்கவே முடியாது. ஸோ இது வந்து வேக்சின்ஸ் திடீர்னு வந்தது கிடையாது. ஆல் வேக்சின்ஸ் ஹவ் கான் த்ரூ all these testing and safety. And please remember வந்து என்னன்னா இந்த phase 1, 2, 3 all were done. Phase 1 and 2 were done in normal healthy volunteers, people who volunteered in the interest of science to test for the vaccine safety and effectiveness. And what is more important வந்து the phase 4. Phase 4ல என்ன ஆகுதுன்னா, phase 4ல once it's made available in the market, அப்புறமுமே மானிட்டர் பண்ணிட்டே இருக்காங்க என்ன நடக்குதுன்னு. ஸோ அதனாலதான் நமக்கு வேக்சின் போட்ட பிறகு என்ன ப்ராப்ளம்ஸ் ஜெனரல் பாப்புலேஷன்ல வருது அப்படிங்கிறதையும் சைட் பை சைட் மானிட்டர் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இட் இஸ் அ கண்டினியூஸ் மானிட்டரிங் ப்ராசஸ். இட்ஸ் நாட் அ ஒன் ஸ்டாப் ப்ராசஸ் அண்ட் இட் இஸ் நாட் அ profit business alone. There is profiteering involved, and that is not the sole purpose of vaccination. So for basic COVID virus la vaccine enna pannudhu, or vaccine enna pannuduna, it injects a small protein like in the case of the mRNA vaccines. Illana it introduces a small part of the inactivated virus so that the body assumes that it is the virus, and then body vandu or immune response produce பண்ணி the body memorizes and remembers. Body வந்து அந்த அது உள்ள போட்ட அந்த ஒரு நல்ல வடிவேலு வீடியோ மீம் இருக்கு. I will try to share it at some time so that you can, it very effectively explains how the vaccine actually works. So அந்த protein disappear ஆயிடும், அந்த ரெஸ்பான்ஸை trigger off பண்ணிட்டு. But then the body will remember that this is the response if this thing comes inside. So the body, when the actual virus hits, the body will stimulate the same response and protection happens after that. So nama ipa 4 different types of vaccines irukku, though different brands are available. We have the mRNA vaccines, which are the Pfizer and Moderna vaccines, which are the at first most widely used vaccines across the world. And then we have the viral vector vaccines like the AstraZeneca, adha nama use pandra Covishield. அது வந்து viral vector. It uses a small adenovirus, which is commonly used in many other vaccines that we are using. It is not a new technique. So adenovirus vaccines are kind of in use for many years now. So in the Sputnik, இதெல்லாம் வந்து adenovirus vaccines. அதே மாதிரி protein whole virus inactivated vaccinesல வந்து 2 இருக்கு. ஒன்னு வந்து China Sinopharm and the other one is the Covaxin. இது வந்து ஒரு inactivated. This virus cannot cause disease, but when injected, it can trigger off a suitable immune response. So இதுதான் இப்போதைக்கு available, the AstraZeneca, the Modern, which are the நம்மகிட்ட இருக்குது AstraZeneca, which is Covishield, and Covaxin, which is inactivated and produced by the Bharat Biotech, which is an indigenous developed vaccine. Then we have Moderna, the Pfizer vaccine, the Sputnik from Russia, Sinovac from China, Sinopharm from China, and the Johnson & Johnson vaccine. So இது இப்ப மார்க்கெட்ல அவைலபிளா இருக்குது. ஆனா the WHO keeps track of how many vaccines are in development. So preclinical stagesல மட்டும் 185 vaccines இப்ப இன்னும் testing phaseல இருக்கு. Clinical development, preclinical clear ஆகி testing phaseல வந்து 102 vaccines இருக்கு. So almost 300 vaccines on different levels of trials
Different types of vaccines, including nasal sprays, are also in trial, and single dose vaccines, because this double dose and can sometimes be difficult in a public health program. So vaccine efficacy na vaccine போட்டா எனக்கு கோவிட் வரவே வராதா? வேக்சின் போட்டா உங்களுக்கு கோவிட் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஏன்னா most of these vaccines offer from 80 to 90% protection from infection itself. So infection na you acquiring COVID. அதுதான் வந்து prevention of infection. That is what we expect. But most of these vaccines that currently நம்ம கிட்ட இருக்குது வந்து they also prevent infection. And they also prevent symptomatic disease. So COVID vaccine போட்டதுக்கு அப்புறம் even after one dose of the vaccine, you developing ஒருத்தருக்கு வந்து ஒரு நல்ல இருமல் சளி அந்த மாதிரி சிம்டம்ஸோட வந்து கோவிட் வரதுக்கான சான்சஸே வந்து ரொம்ப பெரிய அளவுல குறையுது. And what is more importantly வந்து in severe disease, most studies all over the world, இப்ப வந்து almost all countries are using the vaccine at different levels. It has been shown that severe disease is almost 100% prevented. இப்ப ரீசெண்டா சில்ட்ரன்ல கூட காமிச்சிருக்காங்க Pfizer and Moderna vaccines-ல 12 to 18, and now they're going to start trials in younger children கூட. In the age from about 12 onwards, கண்டிப்பா most of these vaccines protect from severe illnesses, at least around 99% of severe illnesses. So இது ரொம்ப முக்கியம். ஏன்னா கொரோனால இன்னைக்கு இது ஒரு புது டிசீஸ்ங்கிறனால what is more threatening is the ICU admissions. நம்மளே போன மாசத்துல இந்த மீடியால எல்லாம் பார்த்தோம் எப்படி எல்லா இடத்துலயும் ஆக்சிஜன் இல்லாம பெட் இல்லாம ICU கேர் கிடைக்காம how people actually didn't die of the disease, but people died because of the lack of facilities that couldn't be availed because of the overwhelming number of infections. And எப்படி எவ்வளவு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட அதை அவ்வளவு எஃபெக்டிவா கோப் அப் பண்ண முடியாம போனதுனால. சோ இதுதான் இப்ப இருக்க வேக்சின்ஸ். இதுல வந்து என்ன ப்ரொடெக்ஷன் கிடைக்குதுங்கிறத வந்து லாஸ்ட் 3 காலம்ஸ்ல இருக்கு. சோ இஃப் யூ see ஆல்மோஸ்ட் எல்லா வேக்சின்ஸுமே 100% கிட்ட ப்ரொடெக்ட் பண்ணுது from hospitalization, which means if you take the vaccine you will not get severely sick, but if you take the vaccine you might get an infection. So most vaccines are very protective against mild infection, but you will see on the infection, milder infection, it's not as effective as severe infection. As we get newer vaccines, we will definitely get complete protection from acquiring COVID, SARS-CoV-2 at all. So vaccine போட்டா என்ன ஆகும்? இங்க இருக்க பெரிய myth and scare வந்து அந்த வேக்சின் போடுறத பத்தி தான். ஏன்னா வேக்சின் போட்டா எல்லாரும் வந்து ஹியர்சே, யார் சொன்னானே தெரியாது, ஒரு த்ரெட் போயிட்டே இருக்கும். நீங்க டிபிக்கலா பேஷண்ட்ஸ் கிட்ட வேக்சின் நாங்க வந்து எங்க சென்டர்ல we were vaccinating people. ஸோ இந்த வேக்சினை பத்தி யார்கிட்ட எல்லாம் இருக்குன்னு யார் சொன்னாங்க உங்களுக்கு? எங்க ஒருத்தருக்கு தெரிஞ்ச யாருக்கோ பக்கத்து வீட்டுல ஒருத்தர் வேக்சின் போட்டு அடுத்த நாள் வந்து அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதே மாதிரி ஆர்கே சார் சொன்ன மாதிரி அந்த விவேக் அவர்களோட untimely death after the vaccination. So இதெல்லாம் சேர்ந்து இங்க இந்த வேக்சின்ங்கிறதே கோவிட விட வேக்சினை பார்த்து பயப்படுறதுக்கு வந்து சில பேரு கொஞ்சம் பயந்து போயிட்டாங்க, வேக்சின் போட்டா என்ன ஆகும்னு. ஸோ வேக்சின் போட்டு எல்லாருக்குமே ஒண்ணுமே செய்யாதான்னா கிடையாது. நம்ம வந்து ஐ திங்க் அஸ் விமென் இஃப் யூ சீன் சில்ட்ரன் நீங்க பார்த்துருப்பீங்க, எல்லா குழந்தைங்களுக்குமே வீட்டுல வந்து டிபிடி வேக்சின் போடுறோம். அந்த டிபிடி வேக்சின் 45th day 6th week of birthல போடுறோம். கண்டிப்பா சிவியர் பெயின் இருக்கும் அந்த பேபிக்கு, ஃபீவர் இருக்கும் அட்லீஸ்ட் ஃபார் அ டே ஆர் 2. ஆனா பேபி அழுதுகிட்டே இருக்கும். ஆனா கண்டிப்பா வந்து இதுதான் நான் இந்த பெயினை பத்தி கேட்கறவங்க எல்லாருக்குமே நான் சொல்ற ஸ்டாண்டர்டான ஆன்சர் இதுதான். ஆனா குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இந்த டிபிடி வேக்சினையோ அந்த போலியோ வேக்சினையோ போடாம இருக்கோமா? போடாம இருக்கிறது இல்ல, கண்டிப்பா நம்ம போடுறோம். ஏன்னா நமக்கு தெரியும் அதோட ப்ரொடெக்ஷன் என்னன்னு. ஸோ அதே மாதிரி ஒரு வேக்சின் போட்ட இடத்துல வலி இருக்கலாம், லேசா செவந்து போகலாம், கொஞ்சம் வீக்கமா இருக்கலாம். இஃப் ஒரு ஐஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா அது 1 dayல சப்சைட் ஆயிடும். எனக்குலாம் ஃபர்ஸ்ட் டோஸ் வேக்சின் போட்ட இடத்துல லேசா பெயின் இருந்தது. செகண்ட் டோஸ் வேக்சின் போடும் போது ஒண்ணுமே இல்லை, ஐ வாஸ் வெரி கம்ஃபர்டபிள். நான் பட் என்னோட நார்மல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ த்ரூ அவுட் சில பேருக்கு வந்து ரொம்ப ஒரு மைனர் பர்சன்டேஜுக்கு ஒரு 1 day or 2 days ஃபீவர் சில்ஸ் இருக்கலாம். This is common. ஆனா அதுக்கு மேல இருந்ததுன்னா you have to see a doctor. But ஆனா these are common acceptable side effects which are seen with any vaccine, not only the COVID vaccines. So
ஸோ இதுக்காக பயந்துட்டு நான் வேக்சின் போட மாட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து நாட் அக்செப்டபிள் பீசஸ். ப்ளீஸ் பி அவேர் தீஸ் ஆர் வெரி மைனர் அக்செப்டபிள் சைட் எஃபெக்ட்ஸ். ஆனா இதை தவிர நம்ம வந்து இந்த பிளட் கிளாட்ஸை பத்தி பெருசா கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம். And it is not honest and it is unethical to say that it did not happen with vaccines. ஏன்னா இந்த ஆஸ்ட்ராசெனிகா வந்து ஃபர்ஸ்ட் யூரோப்ல எல்லாம் போட்டப்ப இதை பத்தி பெரிய குரல்கள் எழுப்பப்பட்டு இது வந்து வைடா ரிசர்ச் பண்ணாங்க. அப்புறம் ஸோ டியூரிங் த ரிசர்ச் தே டிட் ஃபைண்ட் தட் தேர் வாஸ் ஸ்மால் நம்பர் ஆஃப் யங்கர் ஏஜ் பீப்புள்ல வந்து ரொம்ப ஒரு 5 in a million. ஸோ மில்லியன் பேர் வேக்சின் டோசஸ் போட்டிருந்தாங்கன்னா அதுல 5 பேருக்கு இந்த மாதிரி கிளாத்ஸ் வர்றதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குன்னு தே ஐடென்டிஃபை. பட் த ரிஸ்க் இதே குரூப்புக்கு வந்து கோவிட் வந்தாலோ இதே ஒரு ஏஜ் குரூப்ல அவங்க ஆஸ் பர் அவங்க ஏஜ் ரிலேட்டட் ஸ்ட்ரோக் அதனால மார்டாலிட்டியில கூட அவங்களுக்கு வர இந்த கிளாத்ஸோட ரிஸ்க் வந்து மச் ஃபோல்ட் ஹையர் தென் வாட் தே காட் வித் த வேக்சின். அதனாலதான் தென் த எம்பார்கோ ஆன் த வேக்சின் டெம்பரரியா சில இடத்துல பாஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. தென் தே ஹவ் ரிமூவ் த பாசஸ். So now the vaccination risk versus benefit பார்க்கும்போது risk is very minimal. Benefit is overwhelming. முதல்ல சார் சொன்ன மாதிரி the benefit is not only for ourselves. It is for us, it is for our neighbors, our immediate family, our society, our workplace, for our country and our economy as well. It is very important that we realize that the vaccination is a chain reaction. So we know now if vaccination start பண்ணியாச்சு. India is going slow. Indiaல வந்து as for yesterday around 16% of people have received both doses, at least one dose, and around 4% of people have received both doses. இப்ப பாத்தீங்கன்னா லீடிங்ல இருக்கிறது இஸ்ரேல் தான். இஸ்ரேல் has vaccinated like 81% of its population, of eligible population above 12 years. So they are the most successful vaccination program as of now. அதனாலதான் நம்ம வந்து எந்த எவிடன்ஸ்னாலும் we have to look at இஸ்ரேல். இஸ்ரேல்ல என்ன நடந்துட்டு இருக்கு இப்ப? ஸோ இஸ்ரேல்ல பாத்தீங்கன்னா ஆஃப்டர் த வேக்சினேஷன் ஸோ 98% கேஸே குறைஞ்சு போச்சு அவங்களுக்கு. அந்த கிராஃப்ல பாத்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி கிரிட்டிக்கலி இல் பீப்புள் வந்து by 97% குறைஞ்சு போச்சு. 99% fewer deaths. ஸோ இதெல்லாம் சேர்ந்து இப்ப என்ன ஆயிருக்குன்னா from June 1st இஸ்ரேல் has withdrawn all mask regulations. ரொம்ப செலக்டிவான சில ரெகுலேஷன்ஸ் வச்சுட்டு they are almost back to normal life. ப்ரீ கோவிட்ல இருந்த மாதிரி நார்மல் லைஃப்ல போயிட்டாங்க. இந்த வேக்சினேட் பண்ண சில பேர்ல கூட இன்ஃபெக்ஷன்ஸ் வந்தப்ப they found it was because of the variants. ஆனா அது கூட டிரான்ஸ்மிட் ஆகல. So the variants also kind of went into a dead end and died out from there. So this is the success of vaccines. This is proof on the plate. ஒருத்தர் வேக்சினேஷன் சக்சஸ் சொல்லும் ஒரு ட்ரையல்ஸ்ல இருந்து சொல்றதை விட this is from a real life scenario in Israel. சரி, நம்ம ஊர்ல என்ன அப்போலோ இந்திரபிரஸ்தா அப்போலோ in Delhi. ஸோ அவங்க வந்து அவங்க ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் we all know ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சப்ப ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் தான் வேக்சினேட் பண்ணாங்க. ஸோ அவங்க ஒரு அப்சர்வேஷனல் ஸ்டடி பண்ணாங்க. அதுல வந்து லைக் 3235 ஹெல்த் ஒர்க்கர்ஸ், அதுல வந்து 85 people who were infected. ஸோ இதுல வந்து 2.62% were fully vaccinated and 2.65 were partially vaccinated. So 97% of them were protected from infection, those who were vaccinated. And the vaccinatedல infection வந்தப்ப கூட there were no ICU admissions, no deaths. அதுல அந்த infection வந்தது எல்லாமே maximum was in the non-vaccinated group. இது ஏன் ரொம்ப முக்கியம்னா health care is a place which is at maximum risk of acquiring COVID. ஏன்னா இப்ப இருக்க நம்பர்ஸ்ல நமக்கு வந்து எந்த பேஷண்ட் கோவிட் பாசிட்டிவ் எந்த பேஷண்ட் கோவிட் நெகட்டிவ்னே நமக்கு தெரியாது. முதல்ல நாங்க ட்ரையாஜ் பண்ணுவோம். பேஷண்ட் வந்த உடனே உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் இருந்தா நீங்க கோவிட் ஓபிக்கு ஃபர்ஸ்ட் போங்க, இல்ல ஃபீவர் ஓபிக்கு ஃபர்ஸ்ட் போங்கன்னு. இப்ப எந்த சிம்டம்ஸுமே இல்லாம வர பேஷண்ட் கூட வேற எதுக்காவது ஒரு என்ன சொல்ற ஒரு ஹிஸ்டெக்டமிக்கு போஸ்ட் ஆயிருப்பாங்க பேஷண்ட், அதுக்காக அட்மிட் ஆயிருப்பாங்க. டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தா தே பி கோவிட் பாசிட்டிவ் இன்சிடென்ட்லி. ஸோ இந்த மாதிரி இருக்கப்ப healthcare is at a maximum risk. So this study very clearly shows not only Israel, India, you know around the world the evidence வந்துட்டே இருக்கு. So wherever vaccination is extensively done, people are well protected from severe infection. So we should all put against the myth. This is a typical ICU setup where people battle for their life. If you have we don't wish it for anybody, but if you have a chance to see somebody who has been in an ICU
you will realize how difficult it is on the ventilator and all the staff in PPE and, you know, people being asked to do video calls to attenders and relatives. And then it is a real, anytime ICU experience is not a comfortable experience, but especially in this COVID, it is a really terrible experience. Adu namak theriyano in the time la vandu it is very preventable. So when I think we should all look at evidence. Information is available everywhere now at the touch of a button, but we need to know where to look for correct information. And going on, we need to know so many countries have now demonstrated that vaccination along with proper distancing and proper effective mask and hand washing is going to be the way out of this disease. So unless one country is safe, no other country is safe. Unless one person is safe and vaccinated, no other person is safe. So நம்ம இந்த தேவையில்லாம இந்த தடுப்பூசிகளை பத்தி நீங்க நினைக்காதீங்க, it's only hearsay. இந்த vaccine lobbyங்கிறது is a multi-billion funded lobby actually. இத பத்தி நிறைய எவிடன்ஸ் இருக்கு, நிறைய ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் இருக்கு. If you have time, just go out and if you PubMed எல்லாம் பாத்தீங்கன்னா they have published articles which have looked at patterns of where this anti-vaccine campaigns come from. So இதெல்லாமும் ஒரு முக்கிய ரீசன் இருக்கு. So உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உங்க டாக்டர் கிட்ட கேளுங்க. கண்டிப்பா வேக்சின் போட்டுக்கோங்க. வேக்சின்ஸ் ஆர் கண்டிப்பா எஃபெக்டிவ். they don't cause side effects like they are rumored to. இங்க வந்து செவி வழி செய்தி வந்து ரொம்ப வதந்தி மாதிரி பரவுறது இங்க எதுவுமே கிடையாது. அதுவும் இந்த ஆஃப்டர் திஸ் வாட்ஸ்அப் அண்ட் எவ்ரிதிங் இது வந்து ஒரு ப்ரொஃபஷனலாவே இங்க இந்த ரூமர் மாங்கரிங் நடக்குது. ஸோ ப்ளீஸ் லிசன் டு ப்ரொஃபஷனல்ஸ். ப்ளீஸ் லிசன் டு பீப்புள் ஹூ ஆர் ட்ரைங் டு டெல் யூ த ட்ரூத். And please realize that if you vaccinate yourself, see, it's very pathetic when you see young parents leaving behind children, and very pathetic to see when young children are, people, elderly parents passing off day after in 2 days. And, these are all real life scenarios that we have seen as treating physicians, and all these are totally avoidable. So I got vaccinated in the first round when the government opened first time for healthcare workers at the government Rajiv Gandhi Hospital in Chennai, which of which I am an alumnus. So we were brave enough in the first 2 days. Once we got a slot, we got vaccinated, and second vaccine we had on February 23rd or 24th. So I want to say that here I am today talking to you. I got vaccinated. I'm safe. Please get vaccinated and please be safe. Thank you. Thank you so much, ma'am, for the very well structured presentation, beginning from explaining what the virus is about and the aspects of the vaccination.